நேரம் பொறுமையோடு காத்துக் கொண்டிருந்த எனது அருமை தம்பி பலகுரல் மன்னன் கத்தாரின் சிங்கம் கத்தாரின் கதாநாயகன் இதோ 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 என் அன்பு உடன்பிறப்பு 7:30 மணிக்கு ஸ்டேஜ் கொடுப்பேன்னு அண்ணன் சொல்லும் போதே எனக்கு டவுட்டா இருந்துச்சு, என்னடா 7:30ங்கிறாரு அப்படின்னு. இப்ப 9 மணி ஆயிடுச்சு. உங்களோட எனர்ஜி எல்லாம் அப்படியே இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப பட்டிமன்றத்தை தொடங்கிடலாம்னா ஒரு கைத்தட்டல கொடுத்தீங்கன்னா நான் ஸ்பீக்கர் எல்லாரையும் கூப்பிடுவேன். இந்த அருமையான ஒரு பட்டிமன்றத்துக்காக காத்திருக்கும் நெஞ்சார்ந்த உறவுகளுக்கு பட்டிமன்ற பேச்சாளர்கள்லாம் ஒரு கைத்தட்டலோட அப்படியே மேடைக்கு வந்துருங்க. கைத்தட்டலோட மேடைக்கு வந்துருங்க. இந்த அரியதொரு வாய்ப்பை தந்த அண்ணன் வரதராஜன் அவர்களுக்கும் அக்கா இந்திரா வரதராஜன் அவர்களுக்கும் எங்கள் பட்டிமன்ற குழு சார்பாக ஒரு சிறிய சால்வி அணிவிக்குமாறு நாங்கள் வேண்டி வணங்கி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அண்ணன் வரதராஜன் அவர்கள், அக்கா இந்திரா வரதராஜன் அவர்கள் மேடைக்கு வருவோம். மீண்டும் ஒரு முறை இனிய மாலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். நல்லதொரு பட்டிமன்றத்துக்காக காத்திருக்கும் ஒருவர் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது உலகிலேயே மிக ஒரு இனிமையான அமைதியான இடம் என்று பல அறிஞர்களால் சொல்லப்பட்ட இடம்தான் இந்தியாவிலே தெற்கு பகுதியில் இருக்கின்ற நம் பகுதியாகும். அதிலிருந்து வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது ஒரு பட்டிமன்றம் அப்படின்னா ஏறத்தாழ ஒரு 1.5 மணி நேரம் போகும் அப்படிங்கிற ஒரு ஒழுங்கு இருக்கு. தயவு செஞ்சு உங்க எனர்ஜி லெவலை குறைக்காம நீங்க இருந்தா தான் எங்களுடைய பேச்சாளர்களை சிறப்பாக பேச முடியும். வரதராஜன் அண்ணனுடைய சிறப்பு சொல்லணும் அப்படின்னா, இப்ப ஐயா பேசிட்டு போனாங்க. கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அழகர் ஆத்துல இறங்கினாரு. அது ஒரு வெகு சிறப்பாக ஒரு விமர்சையாகவும் வெகு சிறப்பாகவும் நடந்தது அப்படின்னு. அந்த சித்திரை திருவிழாவை இங்கே கொண்டு வர வேண்டும் என்ற ஆவலுடன் அவர் இங்கே கொண்டு வந்திருக்கிறார் என்றால் அந்த கள்ளழகர் அண்ணன் வரதராஜன், அதுல ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இந்த மேடைகளில் நடந்த நிகழ்ச்சிகளை பார்க்கும் பொழுது எனக்கு என்னமோ இது சித்திரை திருவிழாக்காகவும் உலக தொழிலாளர் தினத்துக்காக நடந்த ஒரு நிகழ்வாக நான் கருதவில்லை. காதலர் தினத்துக்காக நடந்தது போல இருந்தது. விஜயகாந்துக்கு ட்ரிபியூட்னாரு. நான் கூட ஆவலா உட்காந்துருந்தேன், கண்ணெல்லாம் கசக்கிட்டு கொஞ்சமாவது 2 சொட்டு தண்ணியை விட்டுருவோம் அப்படின்னு. அவரு இடிச்ச இடியில ஏன் நெஞ்சே பதறி இருக்கு. எல்லாம் வீட்டுல ஒரு ப்ரோக்ராம் போடணுங்கிறதுக்காக அங்க பண்ண முடியலன்னு இந்த மாதிரி எத்தனை பேருக்கு ஒரு ஸ்டேஜ் கொடுக்குறாரு பாருங்க.
இந்த சின்ன புள்ள ஆரம்பத்துல ஆரம்பிச்சிருப்பாரு. ஏறத்தாழ 15 வருடங்களாக நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் நான் வரதராஜன் அவர்களே. இன்றைக்கு 3வது தலைமுறையாக ஆர்என் வந்திருக்கிறாரு. அவர் முதல்ல ஸ்டேஜில் ஆடிட்டு இருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு குடும்பத்தை நமக்கு தந்ததற்காக சிறப்பான ஒரு கைத்தட்டலை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்ப நான் நேரா தலைப்புக்குள்ள நுழையலாம் இருக்கேன். எத்தனை பேருக்கு தலைப்பு தெரியும்? அங்கே சொல்லுங்களேன் பாப்போம். சேமிப்பில் சிறந்தவர்கள் கணவனா மனைவியா என்பது ஒரு அருமையான ஒரு தலைப்பு. நம்ம நேரா தலைப்புக்குள்ளேயே போயிடலாம். அதாவது சேமிப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய வருமானம் அப்படிங்கிறது கிடையாது, சரிங்களா? நம்மளுடைய வருமானத்திலிருந்து வரும் பொழுது நம் செலவுகள் போக என்னெல்லாம் நம்ம சேமிக்க முடியும், எப்படியெல்லாம் நம்ம சேமிக்க முடியும், இது எல்லாமே வந்து சேமிப்பு அப்படிங்கிறது. அதுல சிறந்தவர்கள் கணவனா மனைவியா அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு வாதமாக இருக்கிறது. கணவன் மனைவினாவே உங்களுக்கு தெரியும், பயங்கர சுவாரஸ்யமா நம்ம வந்து நிகழ்ச்சிகள் அவங்களை பத்தி நிறைய சொல்லலாம், யதார்த்தமான விஷயங்கள் சொல்லலாம், கோபம் வர மாதிரியான விஷயங்கள் சொல்லலாம். கணவன் மனைவினாவே அப்படிதான். இப்ப நான் இந்த தமிழர்கள் மகிழ்வரங்க ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆங்கரா இருந்திருக்கிறேன், நிறைய ப்ரோக்ராமுக்கு ஆங்கரெல்லாம் இருந்திருக்கிறேன். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இங்க மனைவி ஆடி முடிச்சதுக்கு அப்புறமே அவர் ஃப்ரெண்ட்ல இருந்து வீடியோ எடுத்துட்டு இருப்பாரு. வெளியில போனதுக்கு அப்புறம் நம்ம சொல்லுவோம் நல்லா ஆடினாங்க வீட்டுல, அவங்க நல்ல டேலண்ட், நமக்கு ஒன்றும் பெருசா தெரியாது, நம்ம வந்தோமா வீடியோ எடுத்தோமா போனோமான்னு தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவாரு. அப்ப அக்கா எப்படி இந்திரா வரதராஜன் அவர்கள் சிந்திச்சிருக்காருன்னு தெரியல. இந்த புருஷன் முன்னாடியே கோத்துட்டு ஒரு பட்டிமன்றம் வச்சா என்ன, அப்ப யாரெல்லாம் டேலண்டா இருந்தா பாப்போம்னு சொல்லி பார்த்துருக்காங்க. அந்த அளவுக்கு டேலண்டான மக்கள் நம்மளுக்கு இருக்கிறார்கள். அப்ப பட்டிமன்றம் மட்டும்தான் வந்து ஒரு ஜோடியா நடக்கணும்னு பார்த்தா நடனமா இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப ஜோடியா நடந்தது. அப்ப கணவன் மனைவியை பத்தி நம்ம நிறைய பேசிட்டே போலாம். சுவாரஸ்யமான விஷயம் நம்ம பேசணும்னு பாத்தீங்க அப்படின்னா இப்படிதான் ஒருத்தன் பேசியிருக்கான், மாப்பிள்ள நான் என்ன பாவம் பண்ணேன், யாருக்கு எந்த துரோகம் பண்ணேன்னே தெரியலடா, ஏன்டா எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னா. அவன் சொன்னான், டே ஒண்ணும் இல்ல, 3 நிமிஷம் உன் பொண்டாட்டி போய் சண்டையை போடு, நீ பண்ண பாவம் இல்ல, உங்க அம்மா அப்பா பண்ண பாவம், உன் தாத்தா பாட்டி பண்ண பாவம், உன் 3 தலைமுறை பண்ண பாவம் எல்லாத்தையுமே எடுத்துட்டு இருந்தான் உன் பொண்டாட்டி 3 நிமிஷத்துல அப்படின்னு சொல்லிடலாம். அந்த மாதிரி கணவன் மனைவி ஜோக்கு சொன்னா கைத்துட்டுவாங்க, நானே கேட்டுவாங்க. அந்த மாதிரி கணவன் மனைவியை பத்தி நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இப்ப யதார்த்தமான விஷயம் ஏதாவது ஒன்று சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளாம் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கிறோம். ஏறதால 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் அண்ணன் சொன்ன மாதிரி 35 ஆண்டுகள்லாம் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இங்க ஒரு வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக இங்கிருந்து நம்ம வந்து அயல் நாடுகளுக்கு செல்ல வேண்டிய சில நிர்பந்தம்லாம் வரும். நம்ம ரொம்ப பரபரப்பா எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டு மனைவி பாட்டுக்கு அப்படியே அசால்ட்டா இருப்பாங்க. நம்ம கேட்போம், ஏமா நான் வெளிநாடு போனோம்னா என்ன செய்வேன், என்ன 1/2 டம்ளர் அரிசி கம்மி பண்ண போறேன், இதுவாட்டு போயிட்டே இருக்கு. அந்த மாதிரி யதார்த்தமான நிகழ்வுகள்லாம் வந்து குடும்பத்தில் நடக்கும். ஆனா இது ஒரு வகையான சேமிப்பு. 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் வடிக்கிறது நம்ம அப்படின்னா அது ஒரு வகையான ஒரு சேமிப்பு. அப்ப இந்த மாதிரி வந்து நம்ம கணவன் மனையை பத்தி நம்ம சொல்லிட்டு போகலாம். கோவம் வர மாதிரி சில நிகழ்ச்சிலாம் நடக்கும். ஒரு கணவன் வந்து சொல்லியிருக்காரு, என்னன்னே தெரியல, கொஞ்ச நாளா வந்து ஒரு மன உளைச்சலா இருக்கு, தூக்கம் இல்லை, ஒரே டென்ஷனா இருக்கு, என்னன்னு தெரியல. அந்த மாதிரி ஏங்க 3 நாளா இதே தான் சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க, இல்லை ஆஃபீஸ் எதுவும் பிரச்சனையா, இல்லை வேலை எதுவும் போக போதா, இல்லை எதுவும் கடன் வாங்கிட்டீங்க, ஏன் இப்படி பண்றீங்க, உடம்பு எதுவும் பிரச்சனையா? இல்லம்மா சரியாவே படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. சரி கொஞ்சம் மாத்தி தான் படுங்கன்னா அவன் காலையில ஏற்று விட்டுன்னு வரான். அந்தம்மா மாத்தி படுனா அவன் காலையில ஏற்று வீட்டுல இருந்துட்டு. இந்த மாதிரியான சில கூத்துக்கள்லாம் நடந்துட்டு இருக்கணும்னு வச்சுங்களேன். இதுதான் வந்து இந்த கணவன் மனையை பத்தி நம்ம நிறைய வச்சு செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அப்ப ஒரு கணவன் அதுவும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மனைவி வேலைக்கு போய் சம்பாதிச்சுட்டு வரும்போது அந்த கணவன் இருக்கு, அந்த மாதிரி குடும்பத்தையும் பாத்தீங்கன்னா நிறைய காமெடியெல்லாம் நடக்கும். இப்ப கணவன் வந்து பாத்தீங்கன்னா எப்படியாவது நம்ம இம்ப்ரெஸ் பண்ணி அவனுடைய மனைவி, ஏன்னா அங்க ஒரு 2000 ரியால் சம்பளம் கூட, அங்க ஒரு 20,000 சம்பளம் கூட நம்பி வாங்கினுச்சு அப்படின்னா எதையாவது பண்ணி நம்ம இம்ப்ரெஸ் பண்ணலாமே அப்படின்ட்டு, ஏமா வெள்ளிக்கிழமை நீ கொஞ்சம் நல்லா தூங்கு, லீவு உனக்கு, வாரம் ஃபுல்லா உழைக்கிற, இன்னைக்கு காலையில் ஒரு நாளாக நான் சமைக்கிறேன்னா அந்த அம்மா ஆச்சரியத்தோட நைட்டு படுத்து சிக்கரி காலையில் செஞ்சு வச்சிருப்பாங்க. அதே தான் ஆச்சரியம். காலையில பார்த்தா அவர் உடனே யூடியூப்பை எடுத்து எல்லா குறிப்பையும் நோட் பண்ணி 20 நிமிஷமா அப்படியே எல்லாத்தையும் சமைச்சு கமிச்சு தூவி எல்லாம் முடிச்சு 8 மணிக்கு எந்திரிக்க வேண்டிய அம்மா 10 மணிக்கு எந்திரிச்சு பார்த்து ஷாக் ஆயிட்டு. என்னடான்னா யூடியூப்ல போட்டிருக்கான் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சிலிண்டர் அணைக்கணும், அவன் சிலிண்டர் அணைச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்கான். ஏன் படுவாய் புதுசா இதெல்லாம் வந்து இதையாம அந்த அளவுக்கு வந்து நம்மளால அப்படியே இம்ப்ரெஸ் பண்றேன்ட்டு ஒரு பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. சில மனைவி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வந்து யதார்த்தமா அவங்க பாட்டுக்கு போட்டது திட்டு அந்த அம்மா உட்காந்து, ஏன்னா வீட்டுக்காரருக்கு ஆயில் அண்ட் கேஸ்ல வேலை பார்க்குறேன், டாலர்ல சம்பாதிக்கிறேன்னு சொல்லி தான் கல்யாணமே பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அந்த மாதிரி பயனுக்கு போய்
அது எதுவும் சரி தேங்காய் எண்ணெய் எதுவும் வாங்குறவருக்கு கட்டி கொடுக்குறாங்களோ நினைச்சு பயந்து வந்து இங்கே டாலர் பார்த்ததுக்கு அப்புறம் தெரியும் ஆயிலண்ட் கேஸ் காசில் பண்ண வேலை பார்க்குறான் அங்கே வேலை பார்க்குறான்ட்டு அது பாட்டுக்கு அமைதியாக இருக்கும். அந்த 1ஆம் தேதி சம்பளம் வாங்கினோன்னே அவன் பேசுகிற பேச்சை பார்த்தீங்கன்னு வச்சுக்கி வாடகை நான் தான் கட்டுறேன், கரண்ட் பில் நான் தான் கட்டுறேன், டியூஷன் ஃபீஸ் நான் தான் கட்டுறேன், அப்போ நான் ஏன்டா ஒன்றை கட்டுறேன்ட்டு அந்த அம்மா போட்டு போயிடுச்சு. அது எவ்வளோதான் காலம் வாங்கும். இந்த தமிழ் மொழியில் பார்த்தீங்கன்னா ஒரு யதார்த்தமான வார்த்தை இருக்கும். நான் ஏன் ஒன்றை கட்டுறேன் அப்படிங்கிறதுக்கு பதிலாக சேர்த்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நான் ஏன் கட்டுறேன்னு போச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல மரியாதை போகும். இந்த மாதிரி நம்ம கணவன் மனைவியை பற்றி இந்த சேமிப்பில் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம நிறையா சொல்லிக்கிட்டு அடுக்கிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். நம்ம இப்போ தலைப்பு கொடுத்துருக்கோம். அதுல இருந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு மட்டும் இல்லை, சுவாரஸ்யமான ஒரு குழுவும் கூட என்ன தவிர. ஏன்னா அந்த சைடில் பேசுறதுக்காக உட்கார்ந்துக்கிறாங்க. என்னம்மா பேச போறீங்க? கணவனேவா மனைவியே? சிறப்பு. அப்ப மனைவியே அப்படின்னு பேசுறதுக்காக நம்ம உட்கார்ந்துருக்கிறாங்க, கணவனே பேசுறதுக்காக இங்கே உட்கார்ந்துருக்காங்க. இதுல என்ன ஒரு சிறப்புன்னா இந்த அம்மாவோட வீட்டுக்காரர் இங்கே உட்கார்ந்துருக்காரு, இந்த அம்மாவோட வீட்டுக்காரர் அங்கே உட்கார்ந்துருக்காரு. இந்த 2 அணி தலைவரும் பார்த்தீங்கன்னா 2 பேரும் நம்மளை இடிச்சு வாங்கி போட்டு நம்ம நடுப்புற அப்படியே பள்ளி மாதிரி ஒண்டிட்டு உட்காந்து. இந்த அணித்தலைவர் அங்கே ஓரமாக உட்காரவங்க தீர்ப்பு சொல்ற நேரத்தில் எனக்கு வேற பயமா இருக்கு, பதற்றமா இருக்கு. அதனால இது ஒரு நல்ல நிகழ்வாக உங்களுடைய ஆரவாரத்துடன் கைத்தட்டலுடன், ஏன்னா ஒரு 4 நாட்களுக்கு முன்பாக தான் இது வந்து ஏற்பாடு செய்யப்பட்டது. அதனால கொஞ்சம் நீங்க வந்து கைத்தட்டி ஆரவாரம் பண்ணி அவங்க பேசும்போது இப்படியே உட்காந்தீங்கன்னா நம்ம எல்லாம் புதுசுப்பா இப்பதான் பேச வந்திருக்கு கொஞ்சமாவது அப்படி ஏதாவது ஆரவாரப்படுத்தி விடுங்க. இல்லைன்னு வச்சுங்க இப்படித்தான் ஒரு பட்டிமன்றத்தில் பேசிட்டு இருக்கும்போது மைக்கு நல்லா கேட்குதா, பின்னாடி கேட்கல நீ வாட்டுக்கு பேசு அப்படின்னாங்க. நீ வாட்டுக்கு பேசு அது கேட்கல அப்படின்னாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க. உங்களெல்லாம் நம்பித்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். 2 கைத்தட்டில் கட்டி தட்டி எதையாவது ஒன்று பண்ணி எங்களோட ஆரவாரம் பண்ணீங்கன்னா நம்ம சிறப்பாக பண்ணோம். அப்ப தலைப்பு என்னவென்றால் சேமிப்பில் சிறந்தவர்கள் கணவனா மனைவியா? அப்ப மனைவியே கணவனே என்னைய கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்களே. அவங்களுடைய பேர் எடுத்துறேன், அப்புறம் அவங்க பாட்டுதான் சொல்லிட்டு சொல்லுவேன்னு சொல்லி சொல்ல போறாங்க. முதல் பேச்சாளர் வந்து பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி கோயம்புத்தூர் மாவட்டத்தை சார்ந்தவர்கள். மிக அருமையான ஒரு பேச்சாளர், முதல் பேச்சாளர் தான் அவங்க. இதுதான் முதல் பட்டிமன்றம் என்று நான் நினைக்கிறேன். திருமதி கே காயத்ரி சுதாகர் MSc IT MCA படிச்சிருக்கிறாங்க. சுகா இன்போடெக் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தினுடைய ஒரு இயக்குநராகவும் இருக்கிறார்கள். ஏறத்தாழ 5 ஆண்டுகளாக கத்தாரில் இருக்கிறார்கள். ரொம்ப வருஷமா இவரிடம் இருக்கிறார்கள். நீங்க பேசலாமா? உங்களுடைய நேரம் பட்டிமன்றம் 7 நிமிடம் ஒவ்வொரு ஸ்பீக்கருக்கும், அணித்தலைவருக்கு 7, அப்புறம் இறுதி சுற்றுக்கு 2 நிமிஷம். இப்படித்தான் நம்ம பட்டிமன்றத்தணும். நேரம் ரொம்ப நன்றி. ஆரம்பிக்கலாம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். தாய் தமிழிற்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் அன்பும் மரியாதையும் கலந்த என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தலைப்பு சேமிப்பில் சிறந்தவர் கணவனா மனைவியா என்பதை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். ஆரம்பிக்கலாங்களா? நடுவர் அவர்களே, நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. சேமிப்பில் சிறந்தவர் கணவன் தான் என்று உறுதியாக கூற வந்திருக்கிறேன். பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம சிறு வயதுல நம்மளுக்கு எத்தனை தடவை நம்ம வீட்டுல துணிமணி எடுத்து கொடுத்துருப்பாங்க. ஒரு வருஷத்துல பிறந்த நாள் கிடைப்போம், ஏதாவது நோம்பி நோண்டினா எடுத்து கொடுப்பாங்க, சரிங்களா? ஆனா இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம வீட்டுல இருக்க பசங்களுக்கு பிறந்த நாள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், மனைவி என்ன பண்ணுவாங்கன்னா 1 மாசத்துக்கு முன்னாடியே கணவன் கிட்ட சொல்லுவாங்க, ஏங்க அடுத்த மாசம் என் பையன் பிறந்த நாள் வருது, நம்ம பையன் பிறந்த நாள் வருது, நாங்க 2 பேரும் ட்வின்னிங் பண்ண போறோம், ஷாப்பிங் போகணும், கார்டு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. நடுவர் அவர்களே, இங்க இருக்கும் பாதி கணவன்மார்களுக்கு ட்வின்னிங்னாலே என்னன்னே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு அன்பானவர்கள், அப்படிப்பட்ட ஒரு நேர்மையானவர்கள், ஆனா கார்டு எடுத்து கொடுத்துருவாங்க, சரிங்களா? அப்படிப்பட்ட நல்லவர்களுக்காக தான் நான் பேச வந்திருக்கேன். அது மட்டுமா, போன வருஷம் கோகோமெல தீம்ல பர்த்டே தீம் வச்சு செலிப்ரேட் பண்ணியாச்சு. இந்த வருஷம் சூப்பர்மேன் தீம்ல வைக்கலாமா இல்ல ஸ்பைடர்மேன் தீம்ல வைக்கலாமா? இல்ல பெண் குழந்தையா இருந்துச்சுன்னா டிஸ்னி பிரின்சஸ் தீம்ல வைக்கலாமா இல்ல வந்து பார்பி டால் தீம்ல வைக்கலாமா அப்படின்னு மனைவி மக்கள் கேட்பாங்க. ஆனா கணவன் என்ன மாதிரி யோசிப்பார் தெரியுங்களா? இப்ப அவர் பையனுக்கோ பொண்ணுக்கோ பிறந்த நாள் வருது அப்படின்னா
என் பையனுக்கு இப்போ ஒரு 5 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் ஒரு 10 வருஷத்துல அவரு ஹையர் ஸ்டடிஸ் போயிடுவாரு. அதுக்கப்புறம் காலேஜ் சேர்த்தணும். அதனால இப்ப நான் எந்த ஸ்கீம்ல சேர்த்து வச்சா ஒரு 10 வருஷம் கழிச்சு எனக்கு நல்ல ரிட்டர்ன்ஸா வரும் அப்படின்னு யோசிப்பாருங்க. இதே அவர் பிறந்த நாளப்ப எப்படி யோசிப்பார் தெரியுங்களா? எனக்கு இப்போ இன்னும் ஒரு 8 வருஷமோ 10 வருஷமோ என்னோட சர்வீஸ் இருக்க போகுது. இப்பதான் தெரியுது நீ ஏன் கணவருக்காக பேசுறேன்னு. உங்களுக்கு ஒரு 30 செகண்ட் கூட. இன்னும் ஒரு 8 வருஷமோ 10 வருஷம் தான் நமக்கு சர்வீஸ் இருக்க போது. அது வரைக்கும் தான் வேலைக்கு போறோம். அதுக்கப்புறம் குடும்பத்தோட வருமானம் கம்மியாயிரும். அப்ப என்ன பண்ணோம்? ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம். என்ன ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம் இருக்கு, எதுல போடணும் அப்படி யோசிச்சு சேமிப்பாங்க. அதுக்கு ஆகையால் நான் என்ன போற வரேன்னா, மனைவியோட சிந்தனை எப்பவுமே செலவை நோக்கியே இருக்கும், கணவனோட சிந்தனை எப்பவுமே சேமிப்பை நோக்கியே இருக்கும். இப்ப இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ நாங்க எங்க ஃபேமிலி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து வீக்கெண்ட் ஆகுது அப்படின்னா வின்டர் டைம்ல எல்லாருமே வெளியே போவோம். ஆனா சம்மர் டைம்ல பெருசா வெளியெல்லாம் போக மாட்டோம். ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்கு போய் சாப்பிட்டு பேசி அப்படி இருப்போம். இதே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் போகும்போது மனைவி நாங்கெல்லாம் எப்படி பேசுவோம் தெரியுங்களா? போன வாரம் லூடு போயிருந்தேன், சூப்பர் கலெக்ஷன்ஸ், ஈவினிங் கொண்டு வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க, நான் லாஸ்ட் வீக் தான் போய் ஷாப்பிங் பண்ண, நீங்களும் போங்க அப்படின்னு சொல்லுவேன். இன்னொரு ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவாங்க, இந்த பிரான்ச்சோட அந்த பிரான்ச்ல நல்லா இருக்கு, அந்த மாதிரியான டிஸ்கஷன் எங்களுக்குள்ள போயிட்டு இருக்குங்க. அப்படிதான் ஒரு நாள் பேசிட்டு இருக்கப்போ எங்க கணவன் ஃப்ரெண்ட்ஸோட கணவெல்லாம் உட்காந்து மொபைல் ரொம்ப நேரமா பாத்துட்டு இருந்தாங்க. நான் கூட என்ன நினைச்சேன், சரி ரீல்ஸ் தான் பாக்குறாங்க போல, இல்ல ஏதாவது வந்துட்டு புது பல ட்ரைலர் ஏதாவது வந்திருக்கும் அதெல்லாம் பாத்துட்டு இருக்காங்கன்னு நினைச்சேன். ஆனா ரொம்ப நேரம் பாத்துட்டு இருந்தாங்க, ரொம்ப சீரியஸா வேற பாத்துட்டு இருந்தாங்க. சரி என்னதான் பாக்குறாங்கன்னு போய் பார்த்தா ஸ்டாக் மார்க்கெட் பத்தி பாத்துட்டு இருக்காங்க. வருமானத்தை எப்படி வெட்டி பார்க்கலாம், அது இருந்து எப்படி வந்து சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பாத்துட்டு இருக்காங்க. நடுவர் அவர்களே, ஃப்ரீ டைம்ல கூட பினான்ஸ பத்தி யோசிக்கிறதே கணவன் தான். இதெல்லாம் கூட இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுல நடந்த கதையை கேளுங்க. நான் என் கணவர் கிட்ட கேட்டேன், எங்க போன வருஷம் ஜூன்ல வெக்கேஷன் போனோம், மே வரும்போது ஜூன் கடைசியிலே வெக்கேஷன் போலாமா, டிக்கெட் எல்லாம் புக் பண்ணணும், இல்ல ஜூலை மாசம் போலாமான்னு கேட்டேங்க. உண்மையாவே உங்க கணவன் சப்போர்ட் பண்றாராமா? அதுக்கு என் கணவர் என்ன தெரியுமா சொன்னாங்க, ஒருமா உன் தம்பிக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க, ஏதாவது நல்லபடியா அமைந்துச்சுன்னா இந்த வருஷ கடைசியில கூட ஒரு முகூர்த்த நாளா பார்த்து நல்லபடியா பண்ணிடலாம். அதனால இப்ப நம்ம போய் எல்லாம் டிராவல் செலவெல்லாம் பண்ணி அப்புறம் இங்க இருந்து போறப்ப செலவு பண்ணுவோம், அங்க இருந்து வரப்போ நிறைய பொருள் எல்லாம் வாங்கிட்டு வருவோம், அந்த செலவு பண்ணுவோம், அதுக்கப்புறம் மறுபடியும் வருஷ கடைசியில போற மாதிரி இருக்கும், அதனால கொஞ்சம் போறோமா அப்படின்னு சொன்னாருங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்லவர், அப்படிப்பட்ட என் கணவர் எதிரணியில உட்காந்து பேசிட்டு இருக்காரு. ஏன் தெரியுங்களா? தற்பெருமை அவருக்கு பிடிக்காது. இங்க உட்காந்து பேசினா அவரை பத்தி அவர் பெருமையா பேசுற மாதிரி இருக்குமேனு எதிரணியில உட்காந்து வாதத்திற்காக மட்டுமே பேச வந்திருக்காருங்க. ஆனா நான் அப்படி இல்லைங்க, நான் உண்மையை மட்டும் தான் பேசுவேன். நான் என்ன சொல்லுவாருன்னா, சேமிப்பில் சிறந்தவர் கணவர் தாங்க. இப்போ எல்லாருக்குமே ஒவ்வொரு இன்ஸ்பிரேஷன் இருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தர் நல்ல ஹெல்த் கான்சியஸா இருக்கானா அவரை மாதிரி நம்ம ஹெல்த் கான்சியஸா இருக்கணும்பா. இல்ல ஒருத்தர் ரொம்ப சாதுவா இருக்காரு, அமைதியா இருக்காருன்னா அவரை மாதிரியே நம்மளும் இருக்கணும்னு அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா? அதே மாதிரி சேமிப்பு வரப்போ என்னோட இன்ஸ்பிரேஷன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் கணவரோட அப்பாவும் அவருடைய அண்ணாவும் தான். என் கணவருடைய அப்பா வந்து என் மாமனார். அவரு வந்து ஒரு ரிட்டையர்ட் கவர்மெண்ட் பஸ் டிரைவர். அவர் 5 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ரிட்டையர் ஆயிட்டாருங்க. அவர் நினைச்சிருந்தா எங்க ஊர் பொள்ளாச்சி அருமையான வீடு இருக்கு, விசு விசு காத்து வரும், ஒரு கைத்த கட்டுல போட்டோமா 3 நேரம் சுட சுட சாப்பிட்டோமா பழைய பாட்டை கேட்டோமா நின்றுக்கலாம். ஆனா அவரு இன்னும் வேலைக்கு போயிட்டு இருக்காரு. இப்போ ஒரு ஸ்கூல்ல டிரைவரா போயிட்டு இருக்காருங்க. சம்பாதிச்சு சேர்த்து வச்சிருப்பாங்க, ஆனா இவரு சேமிக்கிறதுக்காகவே சம்பாதிக்கிறாரு. பையனை ஜாதகத்தை வாங்குறது கூட அப்பா ஜாதகத்தை வாங்கிருப்பீங்களோ? சோ இப்ப என்னன்னா, இப்ப வந்து அவர் நினைச்சா இப்ப கூட அந்த அவர் வர பென்ஷனோ அவருக்கு வருமானமோ வச்சு வேர்ல்ட் ட்ரிப் கூட போகலாம். ஆனா கடைசி காலத்துல அவர் யாருக்கும் பாரமா இருக்க கூடாது, அவரோட சேமிப்பே அவருக்கு உதவியாக இருக்கும். அப்படி மட்டும் இல்லாம இப்ப எனக்கு ஒரு பையன், என் நாத்தனாருக்கு ஒரு பையன், பேரங்களுக்கும் சேர்த்து சேமிக்கிறாருங்க. நான் என் அத்தை சேமிக்கலாம் நான் சொல்ல வரல. எங்க அத்தை என்ன பண்ணுவாங்கன்னா, எங்க மாமா ஒரு 50 ரூபா கொடுத்து மளிகை சாமான் கொடுத்தாங்கன்னா 40 ரூபா செலவச்சுன்னா மிச்சம் ஒரு 10 ரூபாய் வச்சுக்குவாங்க, சேர்த்து வச்சுக்குவாங்க. என் பிள்ளையோ இல்ல வந்து எங்க நாத்தனார் பிள்ளையோ ஊருக்கெல்லாம் போறப்போ வேணுங்கிறது வாங்கி
வருமானம் தருவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, மனைவி சேமிக்கிறது இல்ல நான் சொல்லல, ஆனால் அதிகமா சேமிப்பது கணவன் தான், ஆக்கப்பூர்வமாக சேமிப்பது கணவன் தான், சேமிப்பில் சிறந்தவர் கணவன் தான் என்று உறுதியாக கூறுகிறேன். கடைசியா ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் பொதுவா சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன். நாங்க கல்யாணம் முடிச்சு கட்டார் வர போறோம். அப்பதான் எங்க ஃபேமிலியை ஸ்டார்ட் பண்றோம். அதாவது வருமானம், பொதுவா ஒரு வருமானம், சில வரவு செலவு நாங்க 2 பேரும் தான் பார்க்க போறோம். அப்போ என் கணவரோட அண்ணா, அவர் பேர் சிதாமணி, பேருடைய மணி இருக்கனாலே என்னமோ மணியில பயங்கர கான்சியஸா இருப்பாரு, நல்ல விதமா ஹேண்டில் பண்ணுவாரு. அவர் என்ன சொன்னா தெரியுங்களா, உங்கள் வருமானத்தின் முதல் செலவே சேமிப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாரு. அதைத்தான் நான் உங்க எல்லாத்துக்குமே சொல்றேன். சில வீடுகள்ல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ மாசம் முதல்ல salary credit ஆகும், நோட்டிபிகேஷன் வரும் மொபைல் எல்லாத்துக்குமே, டைம் அப்படின்னு ஒரு நோட்டிபிகேஷன் வரும், salary credited அப்படின்னு இருக்கும். அதை பார்த்த உடனே உள்ள எல்லாத்துக்கும் பயங்கர குதூகலம் ஆயிருங்க. எல்லாம் என்ன பாட ஆரம்பிச்சிருவாங்கன்னா, காசு பணம் துட்டு மணி மணி, காசு பணம் துட்டு மணி மணி, வடப்பிடிச்ச நைட் இல்ல, பறக்க போற பிளைட் இல்ல, தலகாலி புரியல தலைகீழலாம் நடக்கிறேன் அப்படின்னு பாடுவாங்க. எப்போ salary credit ஆகுறப்போ. இதே மாச கடைசியான வச்சுக்கோங்களேன், எல்லாம் டெபிட்டட் 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 வந்து கடைசியா ஒரு 2 டிஜிட்டோ இல்ல ஒரு சிங்கிள் டிஜிட்லயே வந்து நிக்குங்க. அப்ப என்ன தெரியுமா பாடுவாங்க, வரவு எட்டனா, செலவு 10 அதிகம் 2 கடைசிய துந்தனா 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 அப்படி பாடுவாங்க. அதனால என்ன சொல்றேன்னா, இந்த கையில salary வாங்குற, இந்த கையில EMI கட்டுறோம் இல்லாம செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள், சேமிப்பை அதிகரியுங்கள், வீடும் நன்றாக இருக்கும், நாடும் நன்றாக இருக்கும் என்று கூறி என் உரையை முடிக்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி, வணக்கம். சிறப்பாக பேசிய காயத்ரி அவர்களுக்கு கேள்விகளை கொடுங்க. ரொம்ப அருமையா சொன்னாங்க, தத்துவமாக சொன்னாங்க. பாடலும் ரொம்ப அருமையான பாடலாகவும் இருந்துச்சு. குறிப்பா சொல்லணும்னா, அவங்களுடைய குடும்பத்தை பத்தி மாமனாரை விட்டு கொடுக்காம மாமியாரை லைட்டா 10 ரூபாய்க்கு விட்டு கொடுத்து நல்லா சிறப்பா பேசினாங்க, நல்லா இருந்துச்சு. அது கணவருடைய அண்ணா வந்து சிகாமணியா சிக்கனமணியா, நீங்க சிக்கனமணின்னு வச்சுக்கலாம், அவர்கிட்டயும் ஏதோ கொஞ்சம் கத்துருப்பாங்க போட்டிருக்கு. நல்லா சிறப்பான முன்னெடுப்புலாம் வச்சாங்க. உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை வச்சிருக்கிறாங்க, சேவிங்ஸ்னு. எனக்கு ஒரே ஒரு டவுட் தான், அதில் 1ஆம் தேதியில 4 டிஜிட்ல வர்றது ஒரு வாரத்திலே போயிடுது. தம்பளிக்காவது பரவாயில்ல, நல்ல இடத்துல வாக்கப்பட்ட வாசி கடைசி மாசம் வரைக்கும் 2 டிஜிட் வந்திருக்கு. அதுக்கே ஒரு மாமனாருக்கு ஒரு சிறப்பான ஒரு கைத்தட்டலை கொடுத்து அடுத்த பேச்சாளரை வந்து பேசுவதற்காக நான் மேடை கலைக்கிறேன். அவர்கள் திருமதி திவ்யா குமார் அவர்கள், மனைவியே என்று பேசுவதற்காக வராங்க. திவ்யா குமார் அவர்கள் வந்து இது என்ன சாப்பாடு வந்ததுக்கான கைத்தட்டலா இல்ல பேச்சாளருக்கான கைத்தட்டலா? சிறப்பு. அவர்கள் BA, MA, MPhil, BEd எல்லாம் படிச்சிருக்காங்க. 4 ஆண்டுகள் வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியராக பணிபுரிந்தாங்க. அதுவும் பொருளாதாரத்தில் பணிபுரிந்ததுனால அவங்க பேசினா உண்மையா தான் இருக்குமா? பொருளாதாரத்தை பத்தி பேசியிருக்கிறாங்க, அதனால உண்மையா தான் இருக்கும். அதனால எங்களுக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் திவ்யானா கிறிஸ்டாகும். ஏமா டெஸ்டிங்லாம் பண்ணிட்டீங்களா? 1 2 3 ஓகேவா? சிறப்பா. ஓகே, நீங்க உங்களுடைய நேரம் இதோ. நன்றி நடுவர் அவர்களே. இங்க இருக்கும் அனைவருக்கும் எனது முதல் வணக்கம். இப்போ டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சேமிப்பதில் சிறந்தவர்கள் கணவனா மனைவியான. இதுக்கான பதில் நம்ம எல்லாருக்குமே ஏற்கனவே தெரியும்னு நினைக்கிறேன். சேமிப்பில் சிறந்தவர்கள் அப்படின்னாலே யாரு? மனைவிகள் தானே. சேமிப்பில் சிறந்தவர்கள் மனைவியே. ஆனா எல்லாம் நிறுத்திட்டியாமா? தீர்ப்பு சொல்லிட்டியா? எனக்கு வேலைலாம் வேற போகுது. ஆனா அதை வந்து நான் நடுவரோட வாயால கேட்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். அதுக்காக தான் நான் வந்து இங்க பேச வந்திருக்கேன். மனைவி நானும் வந்திருக்கேன். இங்க மேடையில பேசணும், பட்டிமன்றத்துல வந்து பேசணும் அப்படின்னு சொன்ன உடனே நான் முதல்ல ரொம்ப பயந்தேன். ஏன்னா இது ரொம்ப காலம் கழிச்சு முதல்ல மேடை ஏறி பேச போறோம், நம்மளால பேச முடியுமா அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா நம்ம வந்து நம்ம கணவனை எதிர்த்து நம்ம பேச போறோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு நான் ஓடி வந்துட்டேன். சோ நிறைய
அப்படின்னா அதுக்கான குறிப்புகளை வந்து ஒண்ணு வலைதளங்கள்லயோ இல்ல பல அறிஞர்கள் கொடுத்த அவர்களோட நூல்கள்ல இருந்தோ இல்லைன்னா ஏதாவது தியரியோ இந்த மாதிரி எல்லாம் தான் பார்த்து அவங்க என்ன பண்ணுவாங்க, நோட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. ஆனா நான் அந்த கஷ்டமே பட தேவையில்லை. என்னோட தினசரி வாழ்க்கையிலேயே வந்து என்னது, எனக்கான குறிப்புகள் தினந்தெல்லாம் கிடைக்குது. அதுவும் என்னோட குறிப்பு எதுக்கவே வந்து எனக்கு அகைன்ஸ்டா பேச வந்திருக்காப்ல. சோ சேமிப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, சேமிப்பு அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் பயங்கர தேவையில்ல. உடனே வந்து ஐயோ இன்வெஸ்ட்மெண்ட், நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு முதலீடுல போய் போடணும், இல்லைன்னா வந்து ஒரு ஸ்டாக்ல போய் போடணும், இந்த மாதிரி எல்லாம் நம்ம யோசிக்கவே தேவையில்ல. சேமிப்பு அப்படின்றது எங்க ஆரம்பிக்குது? நம்மளோட வீடுகள்ல இருந்துதான் சேமிப்பு அப்படின்றதே ஆரம்பிக்குது. நம்ம எப்ப சிறுக சிறுக நம்ம சேமிக்கிறோமோ, நம்மளோட வருமானத்துல இருந்து சிறுக சிறுக நம்ம சேமிக்கிறோமோ, அந்த சேமிப்பை வச்சுதான் என்ன பண்ண போறோம், பெரிய முதலீடே நம்ம பண்ண போறோம். ஆனா இவங்க எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, வீட்டுல தானே இருக்காங்க, இவங்க எல்லாம் என்ன சேமிக்க போறாங்க, நம்ம தான் சம்பாதிக்கிறோமே, லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறோம், நம்ம தான் ஏதாச்சும் ஒன்றை போய் இன்வெஸ்ட் பண்ண போறோம் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அப்படி கிடையாது. நம்ம சேமிச்சு கொடுக்கறதுனாலதான் அவங்களால வந்து என்னது இங்க சேமிக்க முடியுது, கணவர்களால. அடுத்து என்னோட சகோதரி காயத்ரி வந்து பேசிட்டு போனாங்க. நான் உருட்டு, என் கணவர் தான் கொஞ்ச நேரம் நான் நினைக்கிறேன் ஆளெல்லாம் செட் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? முதல்ல அவங்க மாமியாருக்கு எடுத்து அனுப்புது. அவங்க என்ன பேசி பேசுது, எங்க மாமியார் 10 ரூபாய் சேமிப்பாங்களாம், அந்த சேமிப்பை வச்சு அவங்க பள்ளிகளுக்கு எல்லாம் வந்து கொடுப்பாங்களாம். ஏமா உன் மாமியார் இல்லைன்னா உங்க மாமனாரால சேமிக்க முடியுமா? மனுஷன் வேலைக்கு கிளம்பி போயிருக்காங்க. ஆனா அவரோட வருமானத்தை வந்து என்ன பண்றாங்க, பார்த்து பக்குவமா எதுக்கு செலவு பண்ணணும் அப்படிங்கறத யோசிக்கிறதே உங்க மாமியார் தான். உங்க கணவரை இவ்வளவு ஒரு தங்கமான பிள்ளையா பெற்றது வந்து யாரு? பெற்றாலும் பரவாயில்ல, அவரை இவ்வளவு தங்கமான மனுஷனா வளர்த்தது யாரு? மாமியார் தான். இதுல என்ன டவுட்? சத்தமா சொல்லுங்க, அமைதியா இருக்கீங்க. மனைவிகள் எல்லாம் என்ன இப்படி அமைதியா இருக்கீங்க? சத்தமா பேசுங்க. அவங்களும் ஒரு மனைவி தான், அவங்க தான் பிள்ளைய எப்படி தங்கமா வளர்ந்துருக்காங்க. ஏன் நான் இத்தனை வாட்டி தங்கம் தங்கம்னு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சொல்லுங்க பாப்போம். ஏன்னா மனுஷனுக்கு தெரியுங்க எது நியாயம் எது நியாயம் இல்லைன்னு. அதனாலதான் நம்ம பக்கம் நம்ம கட்சியில வந்து உட்காந்துருக்காப்புல. சோ அதே மாதிரிதான் இந்த பிள்ளை சொல்லுச்சு, என் கணவர் வந்து சேமிப்புல வந்து ரொம்ப சிறந்தவர், நல்லா சேமிச்சு வைப்பாரு. அவங்க தம்பி கல்யாணத்துக்கு இல்லம்மா நம்ம போக வேண்டாம், நம்ம அப்புறமா போய்க்கலாம், இப்போதைக்கு நம்ம சேமிச்சு வைப்போம், ஃபிளைட் காசுலாம் எதுக்கு செலவு பண்ணுவானே அப்படின்னு சொன்னாப்ல. ஆனா உண்மையை பாத்தீங்கன்னா நம்ம காயத்ரி தான் வந்து என்னது இங்க அவருக்கு ஒரு தூண்டுகோலாக, அவருக்கு ஒரு முதுகெலும்பாக, நீங்க என்ன வேணா பண்ணுங்க, உங்களுக்கு நான் இருக்க சப்போர்ட்டுக்கு அப்படின்னு அவங்க சொன்னதுனாலதான் வந்து அவரால் அங்க சேமிக்க முடிஞ்சது. இல்லன்னா அவரால் சேமிக்க முடியுமா? காயத்ரி வந்து இங்க பாரு, எனக்கு தெரியாது, நீ டிக்கெட் போட்டே ஆகணும், என் சொந்த பந்தங்களை நான் போய் பார்க்கணும் அப்படின்னு இந்த பிள்ளை நினைச்சதுன்னா அவரால் பண்ணிட முடியுமா? முடியாது. அவர் என்ன பண்ணிருப்பாரு, ஐயோ முதல்ல கொண்டு போய் ஊர்ல சேர்த்து விட்டுருவோம், செலவு என்னமோ போகுது, டிக்கெட் எவ்வளவு விலையா இருந்தாலும் நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு, முதல்ல கொண்டு போய் சேர்த்திருப்பாரு. இல்லைன்னா நைட்டு மனுஷனால வீட்டுக்கு தூங்க முடியாது. ஆனா இங்க காயத்ரியோட உதவியால தான் வந்து அவரால் இங்க சேமிக்க முடிஞ்சது. சோ அதனாலதான் நான் சொல்றேன், சுதாகர் அவர்கள் மிக தங்கமான மனிதர், எங்களோட கட்சிக்கு வந்து மனைவி தான் அப்படின்னு சப்போர்ட் பண்றதுக்காக வந்திருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு தங்க மனிதருக்காக நீங்க அமைதியா இருக்கலாமா? என்ன பண்ணணும் மனைவி அவர்கள் எல்லாமே கை தட்டுங்க. அடுத்து சேமிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல வர்றது வந்து என்னது, பட்ஜெட். பட்ஜெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தை நம்ம என்ன பண்ணுவோம், எதெல்லாம் அத்தியாவசியம், எதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத நம்ம வந்து என்ன பண்ணுவோம், சம்பளம் மாச கடைசியில தான் நம்மளுக்கு வரும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், 15ஆம் தேதிக்கு முன்னாடியே நம்ம வந்து நம்ம மனசு கால்குலேஷன் பண்ண ஆரம்பிச்சிடும். இது முக்கியம், இதுக்கெல்லாம் நம்ம செலவு பண்ணணும், பசங்க ஃபீஸ் கட்டணும், ரெண்ட் கட்டணும், வாகன செலவு, பெட்ரோல், இந்த மாதிரி பல இதர செலவுகள்லாம் இங்க நம்மளுக்கு நிறைய இருக்கு. என்ன சொந்தக்காரன் தான் இல்ல, ஆனா அதுக்கு ஈக்குவலான செலவு நம்மளுக்கு இங்க இருக்கு. கொஞ்சம் பசங்க எல்லாம் கம்மனா இருக்காங்க, அவங்களுக்கு 1008 விஷயம் தெரிஞ்சிருக்கு. யூடியூப் அவங்க மாட்டு ஸ்விக்கியோ ஒரு ஜொமேட்டோவோ இல்ல ஒரு ஸ்விக்கியோ ஏதோ தலை பார்த்தோ அவங்களே என்ன பண்றாங்க, அதை பார்த்துட்டு எங்களுக்கு கண்டிப்பா வீட்டுல செய்யறது வேண்டாம், எங்களுக்கு வெளியே வாங்குறது தான் வேணும்னு உறுதியா இருக்காங்க. நம்ம இல்லம்மா நாங்க வீட்டுல செஞ்சதை சாப்பிடுன்னு சொன்னாலும் கேக்குறாங்களா?
கிடையாது. ஆனா இந்த கணவன்மார்கள் என்ன பண்றாங்க, பிள்ளை கேட்டுருச்சு தயவு செஞ்சு வாங்கி கொடுத்துருமா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா நம்ம அதுலயும் ஒரு சேமிப்பு பண்றோம். என்ன தெரியுங்களா, சரி இவங்க கேட்டாங்களா, சரி ஓகே இன்னைக்கு போ. ஆனா சமைச்ச சாப்பாடுல நம்ம என்ன பண்ணுவோம், இன்னைக்கு வேஸ்டா போதா அதை அப்படியே தூக்கி போட்டுற மாட்டோம். அதை அப்படியே வச்சு மறுநாள் என்ன செய்ய முடியுமோ அதை வச்சு ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணிடுவோம். சாதம் இருச்சா ஒரு பொங்கல், இல்லையா ஏதாவது ஒரு ராகி ரொட்டி. இந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம், சிறுக சிறுக சேமிச்சு வச்சுதான் வந்து இவங்களுக்கு பெருசா சேமிக்க நம்ம வந்து உதவி செய்யறோம். சோ அதனால மனைவிகள் தான் வந்து முதுகெலும்பா இங்க கணவர்களுக்கு இருக்காங்க. சோ அடுத்து பட்ஜெட் பத்தி எல்லாம் பேசினேன். எங்க வீட்லயும் பட்ஜெட் நடக்கும். 15ஆம் தேதியே ஆரம்பிச்சிருவேன். அடுத்த மாசத்துக்கு என்னெல்லாம் மளிகை சாமான் வாங்கணும் அப்படின்ற ஒரு லிஸ்ட போடுவேன். என் கணவர் கிட்ட கொடுத்தாக்குவேன். அவர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா, அப்படியே கடைக்கு எடுத்து போவாப்ல. மனுஷன் போவாப்ல, லிஸ்ட்ல இருக்கிறத வாங்குவாப்ல நான் நினைக்கிறேன். ஆனா வீட்டுக்கு வர்றது என்னமோ நம்ம லிஸ்ட்ல கொடுத்த பொருள் ஒண்ணு கூட வராது. அதுல 2 வந்துச்சுனாலே பெரிய அதிசயம். அவர் இஷ்டத்துக்கு என்ன தோணுதோ அதை வாங்கிட்டு வந்துருவாப்ல. அடுத்த வாட்டி நான் என்ன பண்ணலாம் நினைக்கிறேன், பசங்களுக்கு நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவோம் தெரியுங்களா, அந்த பொருளோட அட்டையை வந்து ஒட்டி ஒட்டி கொடுப்போம். அந்த மாதிரி நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி கணவர் கையில கொடுக்கலாம் அப்படின்னு நான் இருக்கேன். அடுத்து கத்தாரை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய செலவு அப்படின்னா பெட்ரோல் செலவு. கார் இல்லாத வீடு இங்க கிடையவே கிடையாது. நம்ம ஊபரோ இல்ல ஒரு டாக்ஸியோ அதுக்கு பண்ணக்கூடிய செலவை மிச்சம் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நம்ம கார் வாங்குறோம். சோ இந்த கார் வாங்க சொல்லணும், ஓகேங்க எனக்கு ஒரு காரை வாங்கிருங்க அப்படின்னு சொல்றோம். ஆனா அவங்க என்ன பண்றாங்க, வீட்டுல இருக்கிறது 3 பேர், 3 பேருக்கு 7 பேருக்கு சீட்டு வண்டி எதுக்கு, சரி ஓகே சரி ஏதோ வாங்கிட்டீங்க சரி போங்க அப்படின்னு சொன்னா பையன்ல தினமும் காலையில தலையா தான் வேலைக்கு போறாப்ல. பையனை கொண்டு போய் விடுனா அது முடியாது, எனக்கு டைம் ஆகுது என்னால விட முடியாதுன்னு சொல்றாங்க. சரி அதுக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்களே எங்க கொண்டு போய் விட்டுருங்கன்னு சொல்றோம். இதுக்கு இந்த 7 சீட்டர் வண்டின்னு எனக்கு தெரியல. நானும் வெளியே போறது கிடையாது, நானும் வீட்டுல தான் இருக்கேன். வாரத்துக்கு ஒரு நாள் தான் எங்கேயோ நாங்க வெளியே போறோம். அதுக்கு எதுக்கு இந்த செலவுன்னு எனக்கு தெரியல. இது இல்லாம கிரிக்கெட் வேற. வெள்ளிக்கிழமை வந்துச்சுன்னா நம்ம சிங்காச கையில பிடிக்கவே முடியாது. ஒரு நிமிடம் அதுக்குள்ள கையில பிடிச்சிருங்க. இன்னும் யூத் நடப்பு. சரி சொல்றேன் நான் என்னோட கணவரை சொன்னேன், வெள்ளிக்கிழமை வந்துச்சுன்னா சின்ராசை கையில பிடிக்க முடியாது, வயசாச்சுன்றது தெரியாம இன்னும் யூத் நடப்பு. வெள்ளிக்கிழமை ஒரு அங்கிள்ஸ் குரூப்போட கிரிக்கெட் ஆட கிளம்பிடுவாப்புல. அடுத்து சரி நான் மெயினான டாபிக் வந்துடுறேன். சோ சேமிப்புன்னு சொல்றோம். இந்த சேமிப்புல லாங் டேர்ம் சேமிப்பு அப்படின்னு இருக்கு. நம்ம லாங் டேர்ம் சேமிப்பு அப்படின்னா நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு நிலத்திலயோ இல்லைன்னா வந்து கோல்ட்லயோ நம்ம வந்து என்ன பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அதே மாதிரி நம்மளோட குழந்தைங்களுக்கும் சேமிப்போட முக்கியத்துவத்தை கத்துக் கொடுக்கணும். சோ பசங்களுக்கு 15 வயசுல அவங்களோட பள்ளி படிப்பு ஹையர் எஜுகேஷனுக்காக என்ன தேவையோ அதை வந்து நம்ம இப்பத்துல இருந்தே சேமிக்க ஆரம்பிக்கணும். சோ அது மட்டும் இல்லாம என் கணவன் மாதிரி இல்லாம என் பையனை என்னால என்ன முடியுமோ அந்த அளவுக்கு நான் வந்து அவனுக்கு சேமிப்போட முக்கியத்துவத்தையும் எதிர்காலத்துல எப்படி நம்ம சேமிக்கலாம் அப்படின்றதையும் இப்பத்துல இருந்தே சொல்லி கொடுத்துட்டேன். சோ அதனால எனக்கு வர போற மருமக எனக்கு தேவையில்ல. கடைக்கு போகும்போது ஒவ்வொரு வாட்டியும் என் பையனை நான் கூட கூப்பிட்டு போயிட்டு, தம்பி இந்தாப்பா 10 ரூபாய், இந்த 10 ரூபாய்க்குள்ள உன்னால எவ்வளவு சமாளிக்க முடியுமோ எவ்வளவு வாங்க முடியுமோ நீ வாங்க, இதுக்கு மேல ஒத்த பைசா நீ கேட்ட உனக்கு ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லுவேன். இந்த வயசுல அவன் என்ன பண்ணுவான், அவனால என்ன முடியுமோ அதை மட்டும் தான் வாங்குவான். சோ இந்த மாதிரி தங்கமான பையன் வந்தான். இந்த மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும், பசங்களுக்கு சொல்லி தரணும். சொல்லி கொடுக்கிற வேலை அப்படின்றது மனைவிமார்கள் கையில தான் இருக்கு. சோ அதனாலதான் நான் சொல்றேன், சேமிப்பு அப்படின்றது யாரு செய்யறா, மனைவிகள் தான். மனைவிகள் இல்லைன்னா கணவர்களால சேமிப்பு செய்ய முடியாது. இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. அருமையாக பேசினார்கள் அவர்கள். ஒரு நிமிஷம் லைட் நிறுத்தி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுவோம். யாராவது வெளியில போனா போய்க்குங்க. ஆனா இவ்வளவு தூரம் வெளுத்து விட்டுருக்காங்க உங்களை, என்ன ரொம்ப அருமையா பேசுறாங்க. எனக்கு கூட ரொம்ப சந்தேகமா இருந்துச்சு, சரி ஒரு உடம்பை ஏற்றி வச்சிருப்பாரு ஒண்ணு. சரி இப்பதான் தெரியுது, இந்த பழசு பட்டெல்லாம் சாப்பிட்டு முதல் நாள் நைட்டு உள்ளதெல்லாம் அடுத்த நாள் சாப்பிட்டு
ஏன்னா அவங்க அந்த பழசு பட்டுக்கும் போது இவரை பார்க்கும் போது எனக்கு தோணுச்சு, சரி இங்கதான் போயிருக்கும் பொழுது ஸ்டோரேஜ் எல்லாம் அப்படின்னு. ரொம்ப சிறப்பாக பேசினாங்க. இது ஒரு பெரிய பாக்கியமும் கூட. ஒரு மனைவி பேசினதுக்கு அப்புறம் ஒரு கணவரும் இப்ப வந்து அவருடைய எதிர்வினைகள் எல்லாம் எடுத்து கொடுக்க போறாரு. திரு சதீஷ்குமார் அவர்களை அழைக்கிறோம். 15 வருடங்களாக ஹார்ட்வேர் அண்ட் நெட்வொர்க்கிங்ல இருந்திருக்கிறாரு. ஒரிடூர்ல பணிபுரிகிறாரு. ஏறத்தாழ ஒரு 10 ஆண்டுகளாக சத்தாரில் வசிக்கிறார். எங்கே உங்கள் கைத்தட்டல்? உங்களுக்கு 6 நிமிடம், ஏன்னா அங்க 1 நிமிடம் கூட போச்சு. ஒரு நாள் ஃபுல்லா கொடுத்தா கூட முடியாதுங்க. ஆரம்பிக்கலாம். நன்றி நன்றி நடுவர். அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். முக்கியமா என் நண்பர்களுக்கு முக்கியமான வணக்கம். நைட்டு சாப்பாடு வேணுங்க. சிறப்பாக பேசின சதீஷ் ஒரு கைத்தட்டல். பொருள் என்னும் பொய்யா விளக்கம் இருளருக்கும் எண்ணிய தேய்த்து சென்று என் ஐயன் திருவள்ளுவன் பாதம் நாடி நான் இந்த உரையை தொடங்குகிறேன். இந்த பொருளுக்கு விளக்கம் என்னன்னா, காசு இருந்தாதான் எல்லா இடத்துக்கும் போய் நிக்க முடியும். காசு இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. பணம் பத்தும் செய்யும், பணம் பாதாளம் வரைக்கும் பாயும். நோ மணி நோ ஹனி. சரிங்களா? இதனால இந்த மணியை ஈற்ற கணவன்மார்களுக்காக மட்டுமே பேச வந்திருக்கேன். எங்க வீட்டுக்காரமா வந்தாங்க, என்னென்னமோ சொல்லுவாங்க. சும்மா தான் மோட்டிவேட் பண்ணாங்க. அவருக்கும் ஒரு பயம் இருக்கும்ல கண்டிப்பா வீட்டுல. எங்க மனைவி வந்தாங்க, என்னென்னமோ சொல்றாங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் பேசுறாங்க, என்னென்னமோ சொல்றாங்க. எனக்கே புரியல, என்னாச்சு திடீர்னு, என்னாச்சு வரதுக்கே பயந்துட்டு இருந்தாங்களே, திடீர்னு ஏறின உடனே அப்படியே பாயுறாங்க என்னை பத்தி. சரி பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு பதில் சொல்லுவோம். சரிங்களா? இப்போ அவங்க என்ன சொன்னாங்க, இப்போ நான் மளிகை கடைக்கு போனா ஒரு பொருள் வாங்கிட்டு இன்னொரு பொருள் வாங்க மாட்டேன்னா, நான் மளிகை கடைக்கு போனாலும் மினிமம் ஒரு 4 மணி நேரம் எடுத்துப்பாங்க. ஏன்னா மற்ற 20 மணி நேரம் அவங்களே பார்த்து நின்றுட்டு வேற என்ன பண்றது? வேற 4 மணி நேரத்துல வேற என்ன வாங்க முடியுமோ அதெல்லாம் வாங்கிட்டு வர வேண்டியதுதான். நேரத்துல வாங்குறியாப்பா இல்ல பாக்குறியா? எப்ப பச்சை மணி தலைக்கையை மாத்தி விட்டு மொத்தம் அமைக்கிறாப்பா. அவங்க என்ன பண்ணுவாங்க, ரெகுலரா ஒரு பொருள் வாங்க போறாங்கன்னா ஒரு 10 இடத்துல செக் பண்ணுவாங்க. இந்த D4D அது இது எல்லா இன்ஸ்டாகிராம் யூடியூப் எல்லா இடத்துலயும் செக் பண்ணுவாங்க. ஆனா என் ரிசல்ட் எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு 15 ரியாலுக்கு ஒரு பொருள் வாங்கணும், அது அல்கோல போய் வாங்க சொல்லுவாங்க. அது போயிட்டு வர பெட்ரோல் செலவு என்ன ஆச்சு நமக்கு? போற வழியில 12 கேமரா இருக்கு, அது அடிச்சாவே பாதி முடிஞ்சது. அந்த மாதம் சம்பளம் முடிஞ்சது நமக்கு. சரிங்களா? என் பையனை பத்தி ரொம்ப நல்ல பையன். உங்க எல்லாருக்குமே தெரியும்ல என் பையனை பத்தி. ரொம்ப ரொம்ப நல்ல பையன். சரிங்களா? என்கிட்ட சொல்றாங்க என் பையனை பத்தி என்ன சொல்றாங்க, அவன் வந்து அவங்க கிட்ட போவாங்களாம், சேமிப்பு கடையில போனவனே ஒரு 5 ரியால் கொடுப்பாங்களாம். கொடுத்த உடனே அவன் வந்து அது அந்த 5 ரியாலே வாங்கி போனான். அவன் சைட்ல வந்து நம்ம கிட்ட ஒரு 10 ரியால் வாங்கி போவான். அதை பத்தி தெரியாது அவங்களுக்கு. சரிங்களா? சோ இப்படிதான் அவங்களோட சேமிப்பு நடத்திட்டு இருக்காங்க. மளிகைன்னா அவங்க என்ன நினைச்சிருக்காங்க, வீட்டுக்கு ஒரு பட்ஜெட்னா அவங்க என்ன சொல்றாங்க, பட்ஜெட்னா நம்ம வந்து மளிகை கடையில எழுதி கொடுக்குறோம், இதுதான் பட்ஜெட் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையாலுமே ஒரு கணவனும் எவ்வளவு செலவு பண்றாங்க, அதுல இருந்து எவ்வளவு சேர்த்து வைக்கிறாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்து வச்சுக்கோங்களேன். நமக்கே தலை சுத்தம். நான் அதோட லிஸ்ட், ஒரு சின்ன லிஸ்ட் மட்டும் படிக்கிறேன், அதை மட்டும் பாருங்க நம்ம எவ்வளவு செலவு பண்றோம் மாசத்துக்கு அப்படின்னு. வாடகை, கராமா, வீட்டு மளிகை, காய்கறி, பையன் ஃபீஸ், பெட்ரோல், தேவையில்லாத ஷாப்பிங்கு, வைஃபை, நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம், இதெல்லாமே எதுக்காக நெட்ஃபிளிக்ஸ் பார்க்கறான்னு நினைக்கிறீங்க? கொரியன் சீரிஸ் பார்த்துருக்காங்க. நம்ம தமிழ்ல பார்த்தா கூட பரவாயில்ல, கொரியன் சீரிஸ் பார்க்கறாங்க, அது மியூட் பண்ணிட்டு பார்க்கறாங்க. இதுக்கெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் தேவையில்லாத செலவு தானே. அவங்க வந்து சேமிக்கிறேன்னு போய் உட்காந்துருக்காங்க. பட்டிமன்றத்துக்காக பாயிண்ட் விடலாம், நாளைக்கு அங்கதான் போகணும். பார்த்து இங்க செலவு பண்றது மட்டும் இல்லாம ஊர்ல அம்மா அப்பா இருக்காங்க. எனக்கு 2 அம்மா 2 அப்பா, எங்க மாமியார் மாமனாரையும் சேர்த்து சொல்றேன் நானு. அவங்க எல்லாருக்கும் நம்ம அவங்களுக்கான தேவையை நம்ம இங்க இருந்து செய்யணும். அங்கேக்கான பில் பேமெண்ட் செய்யணும், அங்கேக்கான ரீசார்ஜ் பண்ணணும், காது குத்து, கல்யாணம் எல்லாத்துக்கும் போனோம். இதுல இந்த லிஸ்ட்லயே இல்லாத நம்ம யோசிக்காத ஒரு லிஸ்ட் இருக்கு. அது கண்டிப்பா எல்லாருமே அனுபவிச்சிருப்பீங்க. என்னப்பா சதீஷ் வந்து வெளிநாட்டுல இருக்கான், அவங்க கிட்ட நம்ம எவ்வளவு காசு கேட்டாலும் கொடுப்பான்னு மாசத்துக்கு 4 பேர் டொனேஷன் வந்துருக்காங்க. நம்ம இங்க படுற கஷ்டம் நமக்கு தான் தெரியுங்க.
சரிங்களா? சோ ஜோக்ஸ் அபார்ட், நம்ம கண்டிப்பா எல்லாருமே சேமிக்கணும், கணவன்மார்கள் சேமிக்கிறத சொல்லணும்னு தான் நான் வந்திருக்கேன். இதுல இன்னொரு இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன், தயவு செய்து எல்லாரும் கேளுங்க. ஏன்னா நமக்கு வந்து அவசர கால பொருட்தேவைன்னு ஒண்ணு இருக்கு, நம்ம எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ்னு சொல்லிட்டு. தயவு செஞ்சு எல்லா கணவன்மார்களும் செய்வீங்க, இருந்தாலும் செய்யலனாலும் இப்போதுல இருந்து செய்யுங்க. நம்ம வர மாச சம்பளத்துல இருந்து ஒரு 10% எடுத்து எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் வைங்க. ஏன்னா நம்ம ஊர்ல வந்து நம்ம சொந்தங்கள் இருக்காங்க, ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, நம்ம நண்பர்கள் இருப்பாங்க. எதனா எமர்ஜென்சினா கண்டிப்பா அந்த எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் தான் நமக்கு உதவி பண்ணும். ஏன்னா நம்ம கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸும் எல்லாருமே நம்மள மாதிரி தான் இருக்காங்க. அதனால யார்கிட்டயும் போய் நம்ம போய் நிக்கவும் முடியாது, அந்த நேரத்துல எதுவும் நம்ம தலையை சொல்லிட முடியாது. அதனால எல்லாருமே இந்த எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் இந்த மாசத்துல இருந்தாவது அந்த ஒரு 10% சம்பளத்தை எடுத்து வைங்க, எல்லாருக்குமே நல்லதா இருக்கும். இப்போ சேவிங்ஸ் சொல்றாங்க, சரிங்களா? அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க வந்து லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம், கோல்டுல வாங்குவோம், இதெல்லாம் சொன்னாங்க, சரிங்களா? எனக்கும் கோல்டுல வாங்கி கொடுத்தாங்க, ஒரு போன மாசத்துல வாங்கி கொடுத்தாங்க, சரிங்களா? அந்த கையில போட்டுருக்கல காப்பு, இதுவும் வாங்கி கொடுத்தாங்க. ஆனா கல்யாணத்துல போட்டீங்க, கல்யாணத்துக்கு அது வேற ஞாபகப்படுத்துறீங்களா? சரிங்களா? நைட்டெல்லாம் அப்பா ப்ரிப்பேர் பண்ணி நீ கேட்கலாம் 30 தடவை கேட்கணும். 6 மாசத்துக்கு சேர்த்து வச்சு இது வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல பாதி காசு கூட வராது. அந்த இடத்துல கண்டிப்பா வாங்கியே ஆகணும். ஆக்சுவலா அவங்க வலையில தான் நின்னாங்க, ஆனா ஏதோ போடுறீங்க, அதுதான் வாங்கி போட்டுட்டேன் நானு. அதுவும் என் காசு தான்ப்பா, நான் என்னப்பா பண்றது, சரிங்களா? சோ இப்போ நம்ம சேவிங்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியாலேயே நம்ம சேவிங்ஸ் கவர்மெண்ட் வந்து சேவிங்ஸ்க்கு நிறைய ஸ்கீம்ஸ் கொடுக்குறாங்க. கண்டிப்பா எல்லாரும் அதை வந்து பயனடைங்க, அதுல சேமிச்சு பயனடைங்க. நம்ம கத்தார்ல பாத்தீங்கன்னா ICBF ஓட இன்சூரன்ஸ் இருக்கு, எல்லாரும் கண்டிப்பா ICBF இன்சூரன்ஸை கண்டிப்பா எடுங்க. இது எல்லா கணவன்மார்களும் தயவு செய்து அவங்க குடும்பத்தை எண்ணி கண்டிப்பா எடுங்க, ICBF வந்து எடுங்க. நம்ம இந்தியால பாத்தீங்கன்னா நிறைய சேமிப்பு இருக்கு, NPS இருக்கு, PPF இருக்கு, அடல் யோஜனா ஒரு ஸ்கீம் இருக்கு, சுகன்யா சம்ருத்தி யோஜனா இருக்கு. இது ஒரு பெண் பிள்ளைகளை பெற்ற தந்தைக்கும் தெரியணும். கண்டிப்பா இந்த ஸ்கீம்ல எல்லாம் உங்களோட மணியை இன்வெஸ்ட் பண்ணுங்க. குழந்தைங்களோட பிற்கால கல்யாண செலவுகளோ, பிற்கால படிப்பு செலவுகளோ, மேற்படிப்புக்கு எல்லாத்துக்குமே இது கண்டிப்பா யூஸ் ஆகும். சோ அதனால இது மாதிரி நிறைய லிஸ்டே வச்சிருக்கேங்க நானு. நம்ம இந்த லிஸ்ட் எல்லாம் நீங்க யோசிக்கிறீங்களோ இல்லையோ, கண்டிப்பா ஒய்ஃப் கிட்ட சொல்லுங்க. ஆனா நமக்கு தான் தெரியும், ஏன்னா ஒய்ஃப்க்கு தெரியாததெல்லாம் கண்டிப்பா சொல்லுங்க. எல்லாருமே சேவிங்க. இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு சிறப்பு, ரொம்ப அருமையாக பேசினார் சதீஷ்குமார் அவர்கள். நல்ல சிறப்பான ஒரு கைத்தட்டலை கொடுங்க. ஏன்னா குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மனைவி என்ன சொல்லிட்டு போனாங்க அப்படின்னா, நான் வந்து பாயிண்ட்ஸை நெட்டில் எடுக்கல, என் வீட்டில் தான் எடுத்தேன்னாங்க. அவர் ஃபுல்லாக வீட்டில் எடுக்கல, நெட்டில் எடுத்துருக்காரு. இருந்தாலும் நல்லா சிறப்பாக இருந்துச்சு. இவரை தொடர்ந்து பேசுவதற்காக திரு 4வது பேச்சாளர், அதாவது மனைவியே என்று பேசுவதற்காக 2வது பேச்சாளராக திரு சுதாகர் அவர்கள் இங்கே வருகிறார்கள். அவர் கோவை மாவட்டத்தை சார்ந்தவர். நீங்கள் இப்படி திருச்சி 2 கடை போட்டால் தான் நான் சொல்லிட்டு கரெக்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் பாடி சைஸுக்கு நீங்கள் மூவ் ஆகிட்டே இருங்க, நான் பேசிக்கிட்டே இருக்கேன். அதனால ஏன்னா உருட்டு பயங்கரமாக வாங்கியிருப்பீங்க உங்களுக்கு, இவ்வளோ மெல்லிஸாக இருக்கிறீங்க. திரு சுதாகர் அவர்கள், அவரும் ஒரு மென்பொருள் பொறியாளர், ஐடி நிறுவனம் சுகன் இன்ஃபோடெக் அப்படின்னு ஒரு நிறுவனத்தை வைத்து பொது மேலாளராக பணி செய்து கொண்டிருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அவங்க மனைவி வந்து சேர்மேனு, இவர் வந்து ஜெனரல் மேனேஜர். நீங்கள் புரிஞ்சுக்கணும், இப்போ புரிஞ்சவங்க பார்த்துக்கோங்க. இது மேடை உங்களுக்காக. இது இல்லாமல் இவரை நீங்கள் நிறைய இடத்துல பார்க்கலாம். சிறு குறுஞ்செய்திகள், வீடியோ மெசேஜ், ரேடியோ ஜாக்கி இதெல்லாம் வந்துட்டு இருக்கிறாரு. நல்ல வருமானமாக இருக்கும் போல் இருக்கு. 4-5 பக்கத்துல வந்துட்டு இருக்குது. சேமிப்பை பற்றி மனைவி என்ன சொல்றாங்க அப்படின்னு அவர் நமக்காக பேச போகிறார். ஆனா அவர் ஏற்கனவே பாயிண்ட மறந்துருக்கிறாரு. என்கிட்ட சொல்லுங்க, சாப்பாடு ரெடியா இருக்கா? அதான் வாசம் இங்கே வருது, நானே ஒரு பிரேக் விட்டு போயிட்டு வரலாமான்னு பார்த்துட்டு இருக்கேன். ஏற்கனவே 12 சேர்ல 4 சேர காரணம் நான் தேடிட்டு இருக்கிறேன். இதுல சாப்பாடு ரெடியா? ஏமா சாப்பிட்றாங்க, நம்ம சாப்பிடுங்க. அட்லீஸ்ட் ஹேண்ட்பேக் வச்சுக்கோங்கப்பா. இது நான் தான் சொல்லி ஆகணும். டிக்கெட் வாங்காதவங்களாம் வாங்குங்க. நான் சொன்ன டிக்கெட்டு என்ட்ரன்ஸ்ல சொன்ன டிக்கெட்டு. டிக்கெட் யாரெல்லாம் வாங்கலையா? 30 ரூபாயா? நீ எந்திரிச்சு போமா முதல்ல. தனிஷா கிட்ட டிக்கெட் வாங்காதவங்களாம் வாங்கிருங்க.
தயவு செஞ்சு, ஏன்னா அண்ணா ஒன்றும் பெருசாக சேமிக்கல, அதனால அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. அக்காவும் சேமிக்கல. கடைசியில் பட்டிமன்ற நடுவரை பிடிச்சி காசு கட்ட போறாங்க. கொடுத்துருங்கப்பா. எப்ப நீங்க ஆரம்பிக்கலையா? ஐயா உங்களுக்காக தாங்க ஐயா வெயிட் பண்றேன். என் தாய் தமிழுக்கு முதல் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும், என் சக பேச்சாளருக்கும், கும்புங்க கொண்டிருக்கும் நடுவருக்கும், நடுவர் பக்கத்தில் சொல்லுவேன், மக்கள் அனைவருக்குமே என் முதல் வணக்கம். பொதியேத்தி வண்டியில பொள்ளாச்சி சந்தையில விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு, நீயும் வித்து போட்டு பணத்தை என்ன செல்ல கண்ணு. இந்த பாட்டு பயங்கர ஃபேமஸ் ஆச்சு இல்ல? கை தட்டுங்கப்பா. நான் ரேடியோ ஜாக்கியோட ஜாக்கி விட்டுருக்கேன். இதுல இந்த பாட்டுல இன்னொரு முக்கியமான லைன் இருக்கு, அததான் பாடணும். நான் பொள்ளாச்சிக்காரன்றதுனால இந்த லைனை கொஞ்சம் ஏத்திட்டேன். செலவு செஞ்ச பணத்தை வந்து முதல்ல என்ன பண்ணணும், சிக்கனமா வச்சுக்கணும். அதுக்கு செலவு பண்ண பக்குவம்மா அம்மா கையில கொடுத்து போடு சின்ன கண்ணு. எங்கேயுமே அப்பா கையில கொடுங்க இல்ல வந்து கணவன் கையில கொடுங்கன்னு சொல்லல. என்ன சொல்றேன்னா அம்மா கையில கொடுத்தாதான் சிக்கனமா செலவு பண்ணுவாங்கன்னு அப்பவே அந்த காலத்துல பாட்டு எழுதி வச்சு போட்டாங்க. வீட்டம்மா அந்த காலத்துல பாட்டு எழுதிட்டாலும் ஏன் இப்பவும் ரீல்ஸ் ரொம்ப ஃபேமஸ் மாதிரி இப்பவும் அதேதான், இப்பவும் மனைவி தான். அதனாலதான் மக்களே நான் மனைவியேன்னு பேச வந்திருக்கிறேன். மனைவியேன்னு சொன்னதுக்கு ஒரு கணவர் கை கட்டி இருக்கிறாரு, வாழ்த்துக்கள், நன்றி. இப்போ வீட்டுல சரி இல்ல எல்லாத்து வீட்லயுமே பொதுவா இப்ப என் மனைவி வந்து எங்க அம்மாவை பத்தியும் சொன்னாங்க. எல்லாத்தோட வீட்லயுமே அப்படிதான் நானும் நினைக்கிறேன். அதாவது இந்த அஞ்சல்பட்டி சேவிங்ஸ் நினைக்கூடாது. நினைக்கல, யாராவது கை தட்டாங்க பத்தியா? இல்ல விஷயத்த சொல்லி இல்லைங்க ஐயா, சொல்றேன். விஷயம் என்னன்னா மனைவிகள் எல்லாருமே, மனைவிமார்கள் எல்லாருமே, அதாவது அஞ்சல்பட்டி சேவிங்ஸ்னு ஒண்ணு இருக்கு. நம்ம ஏகப்பட்ட சேவிங்ஸ் இருக்கு, எல்லாம் ஓகே. ஆனா அஞ்சல்பட்டியில நம்ம வீட்டுல கிச்சன்ல சேவ் பண்றதுக்குன்னு ஒண்ணு தனியா இருக்கு. அந்த சேவிங்ஸ் வந்து சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அது என்னத்தப்பா ஆயிருப்போது, அந்த காசை வச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா சிறுக சிறுக சேமித்தால் அதுதான் வந்து உங்களுக்கு இன்னொரு ஒரு நாள் பெரிய கஷ்டம் வர்றப்ப அந்த காசு தான் உங்களுக்கு வந்து ரொம்ப உதவியா இருக்கும். இதை யாராவது அக்ரி பண்றீங்களா? ஏதாவது மனைவி எல்லாம் அக்ரி பண்றீங்களா? ஓகே, நன்றி. அது பேர் தான் என்னமோ சொல்றாங்க, பழமொழி ஒண்ணு இருக்குது, சிறுதுளி பெருவெள்ளம். இப்போ நான் வந்து நம்ம எதிரணியாளர் சதீஷ் அவர்களுக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு அவர் சொன்ன விஷயத்துக்கு வரேன். என்னன்னா நைட்டு வந்து இப்ப போனாதான் சாப்பாடு வருமாமா, அதுக்கப்புறம் வந்து மனைவிக்கு வந்து ரொம்ப பயப்படுறாங்களாமா. எதுக்கு மனைவிக்கு நீங்க பயப்படுறீங்க? அதுதான் வந்து நீங்களே வந்து எல்லாம் சம்பாதிக்கிறீங்க, எல்லாம் பண்றீங்க, எதுக்கு வந்து சேதிலே ஏறுன்னு எங்க மனைவிக்கு வந்து நான் பயப்படுறேன், போனாதாங்க சாப்பாடு அடிக்கும், நடுவரே உங்களுக்கு அப்படித்தானே அப்படின்னு உங்களையும் சேர்த்துக்கிறாரு இவரு. நான் இப்ப எந்த பக்கம் பேசுறதுன்னு தெரியாம ஐயா நீங்க அப்படியே மாட்டிக்கிட்டீங்க, அதனாலதான் நீங்களும் சிரிச்சிட்டீங்களா, அதையும் சேர்த்துக்கிட்டாரு அவரு உங்களையும். சரி, இது வந்து அப்புறம் ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க வந்து இந்த D4D அப்ளிகேஷனு அதுல எல்லாம் வந்து என்ன பண்றாங்க, ஆஃபர்ஸ் பாக்குறாங்களாமா. ஆஃபர்ஸ் பார்த்து போட்டு இவரு தான் வந்து வண்டியை ஓட்டு போறாரு இல்லீங்களா, பார்த்து போட்டு இங்க பார்த்து போட்டு போய் அல்கோவர்ல போய் வாங்குறாங்களாமா. அதாவது இவர் என்ன சொல்லணும், இவர் தானே சொல்லணும், இவர் தானே கணவனே பேச வந்திருக்கிறாரு. அப்ப என்ன சொல்லணும், அட அம்மனி அல்கோவர் ஓனம்னா சம்பவமாயி போயிரு, நம்ம தலைவர் சொன்ன மாதிரி கேமரா வேற அடிக்கடி வச்சிருக்காங்க, இப்ப ரேடார் வேற இருக்குது, இத்தனை ஆகி போகுது அப்படின்னு சொல்லி போட்டு இங்கேயே வாங்கிக்கலாம் இவரு தான் சொல்லியிருக்கோம். எதுக்கு சாமி கூட்டிட்டு போறீங்க? இப்ப அவரு 4 மணி நேரம் 4 பேரை பார்க்கணுமா இல்லையா? அதுக்கு கை தட்டிக்கிறாரு. குற்றம் நெஞ்சு குருமா இல்லையா? இதுல இன்னொன்னு என்னன்னா, மனைவிமார்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறப்பவும் இந்த 2 பேரும் கை தட்டிக்கிறாங்க. என் மனைவி சேர்ந்தா சொல்லிக்கிறேன், இவங்களே வந்து கை தட்டிக்க, ஓ மனைவிதான் மனைவிதான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எனக்கு ரொம்ப நேரமா எனக்கு ஒரு சந்தேகம், சதீஷ் வந்து டாபிக் மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். டாபிக் என்னன்னா, சேமிப்பில் சிறந்தவர்கள் மனைவியா கணவனா அப்படிங்கறத டாபிக். இப்ப நான் சொன்ன மாதிரி சிறுக சிறுவ சேமிக்கிறது மனைவி தான் சொல்றேன். இன்னொரு விஷயம், யாருமே வந்து எதுக்கு பொதுவா நம்ம சொல்லணும், அதாவது நகைகள் வாங்குறதுல மிகவும் கெட்டிக்காரர்கள் மனைவிமார்கள் தான். எங்களுக்கு சின்ன சின்னவே போதும். இப்ப நீங்க நம்ம ஜாயா லுக்காஸ் மலபார் கோல்ட் எல்லாம் இதை சீட்டு கீட்டு எல்லாம் போடுறோம் இல்லீங்களா, மாசம் 200 ரியால் 300 ரியால் போட்டு நம்ம சீட் எல்லாம் போடுறோம், எல்லாம் போடுறீங்க, ஓகே. இதெல்லாம் யாரு வந்து இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்கன்னா மனைவியா எடுக்கிறாங்க. அதனாலதான் மக்களே மனைவியா பேச வந்திருக்கிறேன். ஓகே, நன்றி நன்றி. சோ இப்போ முன்னாடியே
நம்ம சதீஷும் சொன்ன மாதிரி இங்கேயுமே நம்மளுக்கு இந்த ஐசிபிஎஃப் இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் யாரும் மறந்துடாதீங்க. யார் போடுறவங்க இல்லாதவங்களா அதெல்லாம் போட்டுக்குங்க. சரி, இப்ப மனைவின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இப்ப என் மனைவி வந்து எனக்கு வந்து மேடைக்காகத்தான் என்னென்னமோ பேசிக்கிறாங்க. மக்களே நல்லா பாத்துக்கங்க, என் கையில எவ்வளவு பெரிய ஓட்டை இருக்குதுன்னு நல்லா பாத்துக்கங்க. நான் நல்லா சேமிக்கிறதே கிடையாது. அண்ணா உங்களுக்கு கை ஓட்டை தான் நினைக்கிறேன். நானும் வந்து இப்படியே பாக்குறேன் அப்படி பாக்குறேன். சரி என்ன சொன்ன தம்பி, நீ வந்து நம்ம மெலிஞ்சு போய் இருக்கிற, அதனால வந்து கொஞ்சம் உடம்பு ஏற்றிட்டேன். சலகையில வந்ததுன்னா ஓட்ட மறைஞ்சு ஓட்ட மறைஞ்சாலும் என் கடனோ இல்ல வந்து நம்ம சேவிங்ஸோ ஒன்னும் ஆக போறது இல்லை. அதனால மக்களே, இந்த சேமிப்பில் சிறந்தவர்கள் மனைவி மட்டும்தான் மக்களே. எப்படின்னா என் வீட்லயும் வந்து என் மனைவி தான் நல்லா சேமிக்கிறாங்க. பொதுவா நான் பாக்குறப்போ எங்க பார்த்தாலுமே மனைவிகள் தான் வந்து சிறந்த நகைகள்லாம் எடுத்து நல்லபடியா சேமிச்சு வைக்கிறாங்க. அது ஃபியூச்சர்லயே நம்மளுக்கு என்ன சிரமமா இருந்தாலும் உபயோகமா இருக்குது. ஸோ அதனால எனக்கு மணித்துளிகள் கொடுத்து இந்த மேடையை கொடுத்து இந்த வாய்ப்பையும் கொடுத்த தமிழர்களின் மகிழ்வரங்கமான வரதராஜன் மற்றும் அவர்கள் குடும்பத்திற்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு. நீ கடைசியில பேசும்போது இப்படி திரும்பி கண்ணடிச்சாலும் சரி தீர்ப்பு தான் அவனுக்கு சொல்லணுங்கிறியா இல்ல டைம் ஆச்சுன்னு கேட்கிறியா? இந்த ஒரு படத்துல கமலஹாசன் சொல்லுவாப்புல, மாடுல வேற ஏறி உட்காந்துட்டு ஒரு பக்கம் கயிறு இழுக்குது, ஒரு பக்கம் பிளாடர் வந்து தண்ணி வர நான் நடுவர் எப்படி வேலை தானே பாக்குறது. ரிஹர்சல் சொல்லணுமா இல்லையா? நான் கண்ணடி பண்ணேன். நான் ஒரு நிமிஷம் திணறி போயிட்டேன். நல்லா அழகா பாட்டெல்லாம் பாடினாரு, அஞ்சரை பெட்டினாரு, எல்லாம் அருமையா இருந்துச்சு. அவர் ஒரு பாட்டுக்கு ஒரு கைத்தட்டல கொடுங்க. நல்லா ஒரு ரேடியோ ஜாக்கி நல்லா அருமையா பாடினாப்புல, ரொம்ப சிறப்பாக நல்லா கொங்கு தமிழ்ல நல்லா அடி வெளுவெளுன்னு வெளுத்து விட்டாப்புல. இதுக்கப்புறமும் சென்னை தமிழ் வந்து இன்னாத்த பேச போறது தெரியல, நாட்டுக்கு உட்காந்துருக்குதுன்னு தெரியல, என்ன பண்றது. தலைமை பேச்சாளராக அணி தலைவராக திருமதி சுகந்தி பிரேம்குமார் அவர்களை அழைக்கிறேன். அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மென்பொறியாளர். அவங்க வந்து விப்ரோல 4 ஆண்டுகள் பணிபுரிந்தாங்க. ஒரு சீனியர் லீடராக ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. சென்னை குளத்தூரை சார்ந்தவர்கள். குளத்தூர்னா என்னப்பா சிறப்பு? முக ஸ்டாலினா எப்ப அண்ணா அரசியல் பேச கூடாது எப்ப? ஏன்னா அமாரா தேஸ் ப்ராப்ளம் ஹே. அதனால பேசுவதற்காக திருமதி சுகந்தி பிரேம்குமார் அவர்களை கணவனே என்று பேசுவதற்காக வந்திருக்கிறார்கள். கைத்தட்டல கொடுங்க. சிறப்பு. கம்பீரம் தோற்றத்தில் கம்பீரமாக அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களே, உனக்கு 2 நிமிஷம் போயமா? இவ்விழாவின் சிகரத்தின் சிகரமாக திகழும் வரதராஜன் அண்ணா அவர்களுக்கும் இந்திரா அண்ணா அக்கா அவர்களுக்கும் தப்பு இல்ல, அண்ணன் தான். சந்தோஷ அலையில் இந்த அரங்கத்தில் நிறைந்திருக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் என் மாலை வணக்கம் சொல்லணும்னு நினைச்சேன். இப்போ வேற வழி இல்லை, சொல்லிதான் ஆகணும். என் வணக்கங்கள். சேமிப்பில் சிறந்தது கணவனா மனைவியா? இந்த தலைப்புல என்னங்க சந்தேகம்? கணவனே, அவ்வளவுதாங்க, மேட்டர் ஓவர். அதுதாங்க தீர்ப்பு. ஏன்னா அதுக்கு முன்னாடி சில பேர் வந்து என்னென்னமோ பேசிட்டு போறாங்க. என்னன்னா பேசிட்டு போனாங்க, அப்பா 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 என்ன போயின்றீங்க காது கேட்க முடியலங்க என்னால. அவர் வந்து என்னமோ செல்ல கண்ணு, அந்த கண்ணு, அம்மா சேட்டாங்கன்றாங்க, மனைவி சேட்டாங்கன்றாங்க, அஞ்சரைப்பட்டியில சேட்டாங்கன்றாங்க. ஏங்க அந்த அஞ்சரைப்பட்டியில சேர்த்த காசே உங்ககிட்ட அடையப்பட்டதுதான். அப்புறம் என்னங்க சேட்டாங்க 1000 வாட்டி சொல்றீங்க? ஐயே, மனுஷ தொலை தாங்க முடியலப்பா. அடுத்தது அந்த அம்மா சொல்லிட்டு போனாங்க, அவங்க வீட்டுக்காரருக்கு தங்கத்தை சேர்த்தாங்களாம், என்னென்னமோ சேர்த்தாங்களாம். தங்கம் சேர்க்கறது மேட்டர் இல்லைங்க. அந்த கணவர் வந்து வாங்குற சம்பளத்துக்காக அந்த மனுஷன் எவ்வளவு தூரம் எவ்வளவு நேரங்க செலவழிச்சு, ஏன் இதே கத்தார்ல எத்தனை கணவன்மார்கள் இங்கிருந்து கத்தார் கேஸ்ன்னு சொல்லிட்டு 100 கிலோமீட்டருக்கு வண்டியை ஓட்டி, அதுவும் டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா 50 இருந்து 55 டிகிரி டெம்பரேச்சர்ல வண்டியை ஓட்டிட்டு மூக்குல பிளட் வரும் சில பேருக்குலாம். இந்த டெம்பரேச்சர் தாங்க முடியாம அவங்க கொடுக்குற அந்த சம்பளத்துக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டு காலையில 3 மணிக்கு எழுந்து 5 மணிக்கு வண்டியில போவாங்க. எத்தனை கணவன்மார்கள் போய் அந்த மாதிரி ஒரு சம்பளத்தை வாங்கி இவங்க கிட்ட கொடுக்குறாங்கன்னா, இவங்க அஞ்சரைப்பட்டியில வந்து ஆட்டையை போட்டு சேர்ப்பாங்களாம். இதெல்லாம் வந்து நம்புற மாதிரியா இருக்கு. என்னங்க பேசுறாங்க, சேமிக்கிறாங்களாம். அவர் வந்து சிறு துளி பெரு வெள்ளமா, சின்ன கல்லு பெத்தமாக அப்படின்ற டயா சொல்லிட்டு போறாருங்க.
என்னமா போய் அடிமா கன்ஃபார்ம் விழுந்துரும். என்னமா போய் சொல்லிட்டு போறாங்க. திருத்துள்ளி பெருவெல்ல இல்லைங்க. அந்த மனுஷன் அந்த காசு சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இவங்க என்னமோ எப்ப பார்த்தாலும் தங்கம் சேர்க்கிறேன்னு சொல்றாங்க பாருங்க. அந்த மனுஷன் ஒரு 1000 ரூபாய் இருந்தா அவன் யோசிப்பான், ஐயோ இந்த 1000 ரூபாய் இருந்தா அடுத்த மாசம் என் பொண்ணுக்கு வந்து டியூஷன் ஃபீஸ் கட்ட வருமா, இல்ல அதுக்கு அடுத்த மாசம் அப்பாவோட மருத்துவமனைக்கு உதவுமா அப்படின்னு வந்து ரொம்ப யோசிப்பாங்க. அதுதாங்க கணவன்மார்களுடைய திட்டம். மனைவிமார்கள்லாம் நம்ம எல்லாம் என்ன பண்ணுவாங்களா, தங்கம்னு சொல்லி தங்கத்திலேயே இருப்பாங்க. இப்ப தங்கத்தோடைய விலை வாங்குற மாதிரியா இருக்கு. என்ன சின்னதா சேர்த்தாலும் அது ஒண்ணும் வாங்குற மாதிரி இல்ல. உடனே நிலம் வாங்கணும்னு சொல்லுவாங்க. நிலம் கூட இப்ப வாங்குற மாதிரியா இருக்கு? கிடையவே கிடையாதுங்க. அந்த கணவன்மார்களுக்கு தான் தெரியும் எவ்வளவு சேர்க்கணும், என்ன பண்ணணும்னு. எத்தனை மனைவிமார்களுக்கு கணவன்மார்கள் வாங்குற சம்பளம் தெரியும்? நாலஞ்சு கை தாங்க தூக்குறாங்க. இதுல இருந்தே தெரியலையா எத்தனை கணவன்மார்களும் சம்பளத்தை சொல்றதே இல்லட்டு. இதுலயே எனக்கு தீர்ப்பு தெரிஞ்சு போச்சு. அடுத்தது அந்த அம்மா சொன்னாங்க, என்னமோ வந்து இன்னைக்கு சமைப்பாங்களாம், நாளைக்கு வந்து அது இங்க ஒரு உப்மா ஃபேமிலி இருக்கு. எங்காது உப்மா ஃபேமிலி? என்னமா உப்மா இங்க இருக்கு, பாத்திரம் தான் நவுந்து போச்சு. உப்மா அங்க இருக்கியா? வணக்கம். உங்க அம்மா என்னடா இட்லியை உப்மா வைப்பாங்களா? இட்லியை உப்மா வைப்பாங்க. இன்னைக்கு சாம்பார் 2 நாள் கழிச்சு ரசமா போடுவாங்க. கடைசியில போய் ஹாஸ்பிட்டல் போய் படுத்துப்பாங்க. ஏன்னா சேர்க்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய வீட்டுலங்க இந்த சேர்க்கறது ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறதா இருக்க போகுமா? அப்படிதாங்க பண்றாங்க. காசு சேர்க்கணுங்க. என் புருஷன் 1000 ரூபாய் கொடுத்துருக்காரு இந்த மாசம். அதுல நான் 500 ரூபாய் அழைச்சிட்டு 500 ரூபாய் சேர்த்து வைக்கணும்னு. கடைசியில பார்த்தா அந்த 500 ரூபாய் சேர்க்கறதுக்கு அப்புறம் இன்னைக்கு நான் சாம்பார் செஞ்சுட்டேன். 2 நாள் கழிச்சு 2 நாள் அது உதவும். நாளைக்கு வந்து ரசத்தை வச்சுட்டு முடிச்சிருவாங்க. இந்த வாரம் காய்கறி வாங்க வேணாம் பாருங்க, நான் சேர்த்துருவோம் பாருங்க காசு. கடைசியில ஒரு மாசம் கழிச்சு அக்கா என் பையனுக்கு உடம்பு சரியில்லை, ஒரே சளி ஒரே ஜுரம், ஹாஸ்பிட்டல் போய் 100 ரூபாய் கொடுத்து டெஸ்டிங்லாம் பண்ணிட்டு எதுக்கு இந்த அவஸ்தை? உங்களை எவன் சேர்க்க சொன்னா? முதல்ல உங்க வீட்டுக்காரர் சொன்னாரா? அந்த வீட்டுக்காரங்க கூட என்ன சொல்றாங்க, நல்லா சாப்பிடுங்க, அதுக்குதான் நான் வேலைக்கு போறேன், நல்லா வந்து பசங்களை படிக்க வைங்க, அதுக்குதான் நான் வேலைக்கு போறேன்னு சொல்றாங்க. சமைங்க, அதான் சமைங்க, அதையும் பண்ண மாட்டாங்க. இங்க இருக்கிற லேடிஸ், ஐயோ இன்னொன்னு சொல்லுங்க, கத்தார்ல இருக்கிற லேடிஸ் சமைக்கிறது வந்து ஒரு பெரிய வேலையா சொல்றாங்க. கடையே கிடையாதுங்க. நானும் ஒரு பெண்மணி தான், சமைக்கிறது ஒரு பெரிய மேட்டரே கிடையாதுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் சமைக்கிறதுன்றது ஒரு பெரிய வேலையே கிடையாதுங்க. 1/2 மணி நேரம் இருந்தா போதும். சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல் அது எல்லாத்தையும் முடிச்சுலாங்க. என் வீட்டுக்காரர் தெரியும் நான் எவ்வளவு ஸ்பீடா வேலை பண்ணுவேன்ட்டு. ஆனா எப்ப வந்து சமைக்கிறது பெரிய வேலை நினைச்சுக்கிட்டு, ஐயோ என்னால முடியவே இல்லை. ஏன் முடியலன்னா நீ சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு சாம்பார் ரசத்தை ஆக்கிட்டு தானே சாப்பிடுற, அப்புறம் என்னக்கு முடியும்? வாய்ப்பு இல்லைங்க. அந்த அம்மா என்னமோ சொல்லிட்டு போனாங்க. எனக்கு ஒரே சிரிப்பா வருங்க. சாரி, ஆக்சுவலா வந்து அவங்க வந்து என்னது இங்கிலீஷ்ல போயிட்டு இல்லைங்க. அதாவது அந்த அம்மா சொன்னாங்க, என் வீட்டுக்காருக்கு வந்து நான் ரொம்ப வந்து தங்கம் சேர்த்தேன், இது சேர்த்தேன், அதை சேர்த்தேன், என் பையனை இப்படிலாம் நான் பார்த்துக்கிட்டேன், எனக்கு இருக்கிற ஒரே பையன் அப்படின்ட்டு தனிப்பட்ட குடும்பத்தை மட்டும் தான் யோசிக்கிறான் அந்த மனைவி. ஆனா கணவன்மார்கள் அவன் குடும்பத்தை மட்டும் யோசிக்கிறது இல்லாம வீட்டுல இருக்கிற அம்மா, அப்பா, தங்கை, அக்கா, அண்ணா, உறவு முறைகள் எல்லாருக்கும் யோசிக்கிறாங்க அந்த கணவன்மார்கள். ஏன்னா அவன் சம்பாதிக்கிற காசு அவன் தனிப்பட்ட குடும்பத்துக்கு மட்டும் யோசிக்கிறது கிடையாது. அவன் சம்பாதிக்கிற காசு சேர்த்து வச்சு ஊர்ல இருக்கிற அம்மா, அப்பா, குழந்தை, குட்டி எல்லாத்துக்கும் வந்து செலவு பண்ணணும். ஏன்னா அவனுக்கு உறவு தேவை, அதனால அவன் செலவு பண்றான். இங்க இருக்க மனைவிமார்கள் என் ஃபேமிலி ஒண்ணு இதுதான் என் ஃபேமிலி அப்படின்னு முடிச்சுட்டு வேலையை முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இதனால நம்ம இனி இந்த டாபிக்ல வந்து இந்த தலைப்புல வந்து கணவனே அப்படின்ற தீர்ப்பு சொல்லுவாருன்ட்டு ஆணித்தரமாக சொல்லி நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு சிறப்பு. ரொம்ப ஒரு அணி தலைவருக்கான ஒரு நேர்த்தியோட, நல்ல ஒரு நக்கல், ஒரு கிண்டலோட, நல்லா பெத்த மாநாடு அடிவெல்லாம் உழுந்துருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா பேசினாங்க.
எத்தனை கணவர்கள் உண்மையாக சம்பளத்தை சொல்றாங்க அப்படின்னு நிறைய தடவை கேட்டிருக்கிறாங்க. அது சொல்லியிருக்காரா என்னன்னு நமக்கு தெரியல. கேட்டிருக்கிறாங்க, போகும்போது சொல்லிட்டு சம்பளத்தை. அதனால இது ஏதோ பக்கத்தில் பாயாசம் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அருமையான பாயிண்ட் எல்லாம் எடுத்து முன் வச்சாங்க, நல்லா இருந்துச்சு. சிறப்பாக பேசின அணி தலைவர் சுகந்தி பிரேம்குமார் ஒரு சிறப்பான கைதட்டல் கொடுங்க. பட்டிமன்றத்தை நெருங்கிட்டு இருக்கோம். எப்படி சொல்றோம்னா வயதுலேருந்து குருன்னு ஒரு சவுண்ட் வருது. அதனால இப்போ நெருங்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஏன்னா நீங்களாம் சாப்பிட்டு இருக்கீங்க, நாங்கள் நெருங்கிட்டு இருக்கோம். இப்போ அணித்தலைவர் இந்த பக்கத்துல இருந்து திரு பிரேம்குமார் அவர்கள் வருகிறார்கள். 23 ஆண்டுகள் ஜம்போ எலக்ட்ரானிக்ஸில் 35,000 சம்பளம். சாரி, நம்ம வாழ்க்கை சொல்லிட்டு போயிருக்கோம். ஜம்போ எலக்ட்ரானிக்ஸில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். நல்ல அவரும் குளத்தூர், 2 பேரும் குளத்தூர்ல பார்த்து கல்யாணம் பண்ணிருப்பாங்க போகிறது. அதுக்கப்புறம் ரோடே போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. அதனால அவரு சிறப்பாக சில விஷயங்கள் இருந்து மனைவியே என்று பேசுவதற்காக வந்திருக்கிறார். எல்லா ஆண்களுக்கும் பின் ஒரு பெண் அப்படிம்பாங்க, இவருக்கு முன் எனப்பதான் பேசி போயிருக்கிறாங்க. அதனால சிறப்பான உங்களோட விடயத்தை எடுத்து வைக்குமாறு திரு பிரேம்குமார் அவர்களை அன்புடன் நினைக்கிறேன். உங்கள் கைத்தட்டலோடு. நன்றி நண்பர்களே. தாய் தமிழை வாசிக்க மட்டுமின்றி சுவாசித்து கொண்டிருக்கும் என் அன்பான தமிழர்களே, சபையில் அமர்ந்திருக்கிற சகோதர சகோதரிகளே, அன்பு குழந்தைகளே, தமிழர்கள் மகளிரத்தின் அமைப்பாளர்கள் திரு இந்திரா வரதராஜன் மற்றும் வரதராஜன் அண்ணன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை கூறி என்னுடைய துவங்குகிறேன். சேமிப்பில் செல்வங்கள் யார்? இதுதான் தலைப்பு. இதுல எந்த டவுட்டுமே கிடையாது. மனைவி அப்படின்றதுக்கு பொருள் மனைவி ஆளுபவர். ஒரு வீட்டை கட்டமைப்பை கரெக்டா கொண்டு வந்து தீர்ப்புகளுக்கு சொல்லலாம்னு இங்க எழுதி வச்சிருந்தேன், அதையும் படிச்சுக்கிட்டாரு. மனைவின்ற விளக்கம் மனைவி ஆளுபவர். இது இப்ப சொன்னது. அந்த காலத்திலேயே மனைவின்றதுக்கு ஒரு பொருளை எடுத்துக்காட்ட சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு மனைவின்றத ஒரே ஆளாயிட்டு ஒரு கணவன் போய் ஒரு ஊரோட போய் ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணி கொண்டுக்குவான். அவன் ஒரு ஆளாயிட்டு தைரியமா இன்னொரு குடும்பத்துக்கு வாழ வராங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம, யாருமே இன்னும் தெரியாம, மேபி ஒரு நாள் பழகிக்கலாம், 2 நாள் பழகிக்கலாம். அதை வச்சு அந்த ஒரு நம்பிக்கையில அந்த வீட்டுல அவங்க அஸ்திவாரத்தை விட்டு அந்த மனைவி தான் அந்த கணவனை ஒரு நிலைக்கு கொண்டு வர. இப்ப நண்பர்கள் சொன்னாங்க, எனக்கு முன்னாடி பேசுற மனைவி பேசுனாங்க, சேமிப்பு கணவர் தான் பண்ணுவாரு, மனைவி பண்ண மாட்டாங்கன்னு கிடையாது. ஒரு கணவருக்கு சொந்த வீடு வேணும் அப்படின்ற ஒரு கனவை கொண்டு ஃபர்ஸ்ட் நிலைநிறுத்துறதே மனைவி மட்டும்தான். அந்த கல்யாண நாள் முதல்ல ஆனதுல இருந்து நம்ம சொந்த வீட்டுல நிக்கணும், சொந்த காலில் நிக்கணும்னு சொல்லி அவருக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லி அதை அவரோட நினைவுல படுத்தி மாசம் மாசம் வர சம்பளத்துல ஒரு சேவிங்கை வச்சு அதை ஒரு சொந்த வீடு வாங்கி வைக்கிறதும் ஒரு மனைவி தான். இது எதனால அவங்க பண்றாங்க? அவங்களுக்காக மட்டும் கிடையாது. அவங்க பேர்ல வாங்கிட்டாலும் அவங்க நாளைக்கு அவங்க குழந்தைகளுக்காக மட்டும் தான் வாங்குறாங்க. அவங்களோட குழந்தையோட எதிர்காலத்தை எண்ணியும் பாக்குறாங்க. ஓகேங்களா? இங்க இருக்கிற நிறைய பேருக்கு மேபி அவங்க அப்பா சொத்து சேர்த்து வச்ச சொத்துக்கள் இருக்கலாம். ஆனா சொந்தமா நிலம் அவங்க பேர்ல இருந்தாதான் ஒரு மதிப்பு. நாளைக்கு அவங்க பசங்க போயிட்டு அப்பா உங்களோட வீடு எதுன்னு சொல்லும் போது இது நான் சம்பாதிச்சு வாங்குறது அப்படின்னு சொல்லும் போது அதுல பெருமை. அந்த பெருமையை கொண்டு சேர்க்கறது ஒரு மனைவி மட்டும்தான். இது எப்படி முடியும்னா மனைவி சேமிச்சா மட்டும்தான் முடியும். கணவர்கள் சம்பாதிக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லல. உலகத்துல எல்லா கணவர்மாருமே நல்லா சம்பாதிக்கிறாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா இப்ப எதிரடியில சொன்ன மாதிரி கணவர்மார்கள் எத்தனை பேர் உங்க சம்பளத்தை மனைவிட்டு சொல்றீங்க? சொல்ல மாட்டீங்க. ஏன்? மனைவியை நீங்க நம்பது கிடையாது. மனைவியை நம்பி உங்க சம்பளத்தை சொல்லி அவங்களுக்கு இவ்வளவுதான் எனக்கு சம்பளம் வருது, இதுலதான் நம்ம குடும்பம் நடத்தணும், இதுலதான் நம்மள சீக்கிரம் பண்ணணும்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்க உங்ககிட்ட மறைச்சி எடுக்கிறாங்கன்னு சொன்னாங்க பாருங்க. அஞ்சரை பெட்டியில சேவிங்னு சொல்லிட்டு அஞ்சரை பெட்டியில எதுக்கு உங்களை மறைச்சி எடுக்கிறாங்க? அவங்க எடுத்துட்டு அவங்க அம்மா அப்பா வீட்டு கொடுக்கறது கிடையாது, அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வெளியில போறது கிடையாது. அது எல்லா செலவுமே நாளைக்கு உங்களுக்கு ஒரு கஷ்டம் நீங்க கையில நிற்கும் போது முதல்ல உங்க மனைவி தான் நிலைக்கு வருவாங்க. அவங்க கையை தான் போய் பிடிப்பீங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் இருக்குமா, எனக்கு ஒரு 10,000 தேவைப்படுது, என்ன பண்ணலாம்? அப்ப யோசிக்காம ஃபர்ஸ்ட் ஒரு உதவி செய்யறது மனைவி மட்டும்தான், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம. அதனால அந்த மனைவி எப்படி அந்த மனைவிக்கு அந்த காசு வந்துச்சு? இந்த மாதிரி அஞ்சரை பெட்டிலையோ சின்ன சின்ன புளிப்பானையிலோ சேர்த்து வச்ச காசு மட்டும்தான்.
அந்த காலத்துல நம்ம அம்மா அப்பா இருந்தாங்க. அப்பா ஒரு வேலைக்கு போவாங்க. அம்மாவுக்கு மேபி 8 பசங்க இருக்கலாம், 9 பசங்க இருக்கலாம். அப்பா வந்து சம்பாரிச்சு ஒரு நாள் சம்பளம் வரும், ஒரு நாள் சம்பளம் வராது. காசை கொடுத்துட்டு பிள்ளைங்களை பார்த்துக்கணும்னு சொல்லுவாரு. அந்த அம்மா அதை திட்டமிடல் பண்ணி அந்த மிச்சத்தை படுத்தி அந்த 10 பிள்ளைகளையும் சமமா சாப்பாடு கொடுத்து, ஆரோக்கியமான சாப்பாடு கொடுத்து, எல்லாரையும் வந்து நல்லா படிக்க வச்சு நிறுத்ததால தான் இன்னைக்கு நம்ம இங்க வந்து இந்த மாதிரி பேசுறோம். ஓகேங்களா? இப்ப வந்துட்டு இன்டர்நெட் வந்துருச்சு, நம்ம சோம்பேறி காலத்தால நம்ம வந்துட்டு ஸ்விக்கில ஆர்டர் பண்ணலாம், ஜொமேட்டோல ஆர்டர் பண்ணலாம்னு சொல்றோம். அது வந்து நம்மளா வந்து நம்ம போய் கெடுத்துக்கிறது தான். இன்னைக்கும் வந்து நிறைய மனைவிமார்கள் அவங்க பசங்களுக்கு ஆரோக்கியமா சமைச்சு கொடுக்குறாங்க. நம்மளுக்கு வந்து ரொம்ப அதிகமான எக்ஸ்பென்ஸ் ஃபுட்டு வேணும் அவசியம் கிடையாது. கேழ்வரகு இருக்கு, அரிசி இருக்கு, பருப்பு இருக்கு, தானியங்கள் இருக்கு. இதுலயே வந்து நீங்க வந்து டிஃப்ரெண்ட் சமையல் செஞ்சு கொடுக்கலாம், பசங்களை ஆரோக்கியமா பார்த்துக்கலாம். அடுத்தது ஃபுட்டை பத்தி பேசியாச்சு. அடுத்தது வந்து நகையை பத்தி பேசுறாங்க. ஒரு தங்கம் வாங்குறாங்கன்னு சொல்றாங்க. ஒரு பெண் தங்கம் வாங்க போறாங்கன்னா எதுக்காக போறாங்க அதை யோசிச்சு பாருங்க. நாளைக்கு உங்க வீட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது உங்க மனைவி நீங்க வாங்கி கொடுத்த நகையை போட்டுட்டு வரும்போது யாருக்கு பெருமை? அவங்களுக்கா உங்களுக்கா? உங்களுடைய தரத்தை உயர்த்துறதுக்காக மட்டும்தான் அவங்க தங்கத்துல சேவிங் பண்றாங்க. நீங்க எல்லாருமே சொன்னீங்க தங்கத்தை சேவிங் பண்றதுனால வந்து அதை வந்து முடங்கி போகுதுன்னு சொல்லுது. அது டெட் இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது. நீங்க யோசிச்சு பாருங்க. 2019-20 கோவிட் வந்துச்சு. அங்க இங்க இருக்கிற முக்காவாசி பேர் இல்ல, உலகத்துல இருக்கிற முக்காவாசி பேருக்கு வேலை போச்சு, நிறைய பேருக்கு சம்பளம் வரல, எதுவுமே இல்லாம இருந்தாங்க. அந்த டைம்ல யாரு வந்து உதவி பண்ணல? பேங்க் வந்து காசு எடுக்க முடியுதா? இல்ல. பேங்க்லயே நமக்கு பேலன்ஸ் கிடையாது. சொந்தக்காரங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்களா? பக்கத்து வீட்டுக்காரங்களே பார்க்க முடியல. அவனே வந்து கதவு தட்டா கூட மாஸ்க் போட்டு ஐயோ கோவிட் இருக்கா திறக்க மாட்டேன்னு சொல்லுவோம். ஆனா அந்த டைம்லயும் நீங்க கவலைப்படாதீங்க. 3 மாசம் இல்ல 6 மாசம் வீட்டுல இருந்தாலும் என்னால நம்ம பசங்களையும் உங்களையும் பார்த்துக்க முடியும், உங்க குடும்பத்தையும் சேர்த்து பார்த்துக்க முடியும்னு சொல்லிட்டு இந்த அஞ்சரை பெட்டியும் சின்ன சின்ன சேவிங்ஸையும் போட்டு இருந்ததுதான் மனைவி கொடுத்ததாலதான் நம்ம நிலைக்கு இருக்கோம். அதை மறந்துடக்கூடாது. அதே மாதிரி 2016 நம்ம இந்திய கவர்மெண்ட் டிமானிசேஷன் பண்ணும்போது 500 ரூபாவும் 1000 ரூபாவும் பேங்க்ல இருந்துச்சு. நம்ம எல்லாருமே சேவிங்ஸ். இப்ப என்னோட நண்பர் சதீஷ் எல்லாரும் சேவிங் பண்ணுங்க, எல்லாரும் சேவிங் பண்ணுங்க, எல்லாரும் போய் டெபாசிட் பண்ணுங்க. முதல்ல அவரை சேவிங் பண்ண சொல்லுங்க. சோ நீங்க போயிட்டு பேங்க்ல சேவிங் பண்ணி எல்லாரும் வச்சிருந்தாங்க. காசு நிறைய பேர் பேங்க்ல இருந்துச்சு. ஆனா ஒருத்தரால பேங்க்ல இருந்து காசு எடுக்க முடிஞ்சா? ஏடிஎம் வெளியில கியூல நின்றுட்டோம். நம்ம காசு எடுக்கிறதுக்கு நம்ம வெளியில வந்து டே நைட்டு கியூல நின்றுட்டோம். அப்ப வந்து யார் ஹெல்ப் பண்ணது? நம்ம மனைவிமார்கள் தான். மனைவிமார்கள் கிட்ட இருந்த காசு 500 ரூபாய் இல்ல, 50 ரூபாய், 10 ரூபாய், 5 ரூபாய் சில்லற காசுகளை வச்சுதான் நமக்கு அந்த ஒரு வாரமோ 10 நாளோ அந்த காலத்தை ஓட்டணும். சோ இதையே நீங்க மறந்துடக்கூடாது. அதனாலதான் அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் கொடுக்கும். நல்ல மனைவி அடைஞ்சா நம்மளோட இல்லறமும் நல்லா இருக்கும், நம்ம குடும்பமும் நல்லா இருக்கும். இப்ப கணவன்மார்கள் நிறைய சம்பாதிக்கிறாங்க. ஆனா கணவன்மார்களுக்கு சில வீக்னஸ் இருக்கு. பொதுவா சொல்றேன், கணவன்மார்கள் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய டென்ஷன் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதனால என்ன ஞாபக மருந்து நிறைய அதிகம். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு சம்பாதிச்சு காசை வந்து சம்பளத்தை கொடுத்துறாங்க. ஓகே, இப்போ நம்ம நண்பர் சொன்ன மாதிரி அவங்க தங்கச்சிக்கு கல்யாணம், அவர் எப்படி அந்த மாசம் ஞாபகம் வச்சிருக்கலாம். 3 மாசம் கழிச்சு கல்யாணம் வருதுன்னு சொல்லும் போது அவருக்கு நினைவுகள் இருக்காரு. அப்போ இந்த 3 மாசத்துக்கும் மனைவி தான் வந்து பிளான் பண்ணுவாங்க. ஓகே, நம்ம மச்சி கல்யாணம் வருது, அவங்க இதுக்கு ட்ரெஸ் எடுக்கிறோம், பசங்களுக்கு துணி எடுக்கிறோம், அவங்களுக்கு நகை வாங்கணும், நம்ம இதை பண்ணணும்னு சொல்லி திட்டமிட்டு அதுக்கு இந்த 3 மாசத்துக்கு வர சம்பளத்துல கொஞ்சம் மிச்சம் பண்ணி கணவர் கையில கொடுத்து நீங்க போங்க, முன்னாடி நின்று நடத்துங்க, நான் பின்னாடி இருக்கேன் அப்படின்னு எப்பவுமே வந்து ஒரு மனைவி பின்னாடி தான் இருந்து பண்றாங்க, கட்டி முன்னாடி நிக்கிறது இல்லை. அதாவது நம்ம மனைவியோட பெருமை வந்து வெளியில வந்து தெரியறது கிடையாது. ஓகேங்களா? ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். நம்ம இந்தியால காஃபி டே அப்படின்னு ஒரு பெரிய செயின் ஆஃப் காஃபி ஷாப் இருந்துச்சு. அப்போ அங்க இருந்த சித்தார்த் பண கஷ்டத்தினால மன உளைச்சல்னால தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அப்போ அவங்க மனைவி வந்து அந்த சாணத்துல வந்து வந்தாங்க. அவங்களுக்கு பழைய இல்லங்கள் வந்துச்சு, இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த கஷ்டத்திலேயே தாங்கி நான் நிலையிலிருந்து இன்னைக்கு அந்த காஃபி டே செயின்ஸை இன்னும் நடத்திட்டு இருக்காங்க. அந்த கடலெல்லாம் அடைச்சி. இது எதனால? அவங்க கரெக்டா திட்டமிட்டு கரெக்டா செயல்பட்டதால மட்டும்தான். இதே சித்தார்த் அதே செயல்பட்டு இருந்தாருன்னா, அதே மாதிரி சேவிங்ஸ் பண்ணி கரெக்டா பண்ணியிருந்தாருன்னா அந்த நிலைமைக்கு அவங்க வர வேண்டிய சான்ஸே கிடையாது. அதே மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டோட நிலைமை, முக்காவாசி குடும்பத்துல டாஸ்மார்க்னால நிறைய கணவர்கள் சம்பாதிக்கிற காசெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு டாஸ்மார்க்ல சாயந்தரம் கொடுத்துட்டு நைட்டு காசு இல்லாம வீட்டுல போயிருக்காங்க. ஓகேங்களா? அதெல்லாத்தையும் பொறுத்தும்
வர காசோ இல்ல தன்னால முடிஞ்ச உதவி செய்யணும்னு சொல்லிட்டு ஏதோ சிறு தொழிலை செஞ்சு அந்த சம்பாதியத்தை கொண்டு அந்த மனைவி அந்த குடும்பத்தையும் நடத்தி பிள்ளைகளை ஆளாக்கி நாளைக்கு பெரிய ஆளாக்கி நிக்க வைக்கிறாங்க. ஸோ ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சேமிக்கிறத பத்தி சொல்லிக் கொடுங்க. அம்மாக்கள் இல்லைன்னா மனைவி இல்லைன்னா நம்மளால சேவிங் செய்ய முடியாது. எவ்வளவு கணவர் எவ்வளவு பெரிய புருஷன் இருந்தாலும் மனைவி சரியில்லைன்னா ஒரு நாள் அவர் தெருவில் வந்துதான் நிற்கணும். அதனால சேமிப்பில் சிறந்தவர்கள் மனைவி என்று கூறி வாய்ப்பதற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மிக அருமையாக பேசிய இப்ப தெருவில் இருக்கிறவங்க முன்னாடி வாங்க தீர்ப்பு சொல்ல போறோம். இவர் வேற தெருவில் இருக்கிறான்னு சொல்லி போயிட்டாரு. யாராவது தெருவில் இருந்தீங்கன்னா உள்ள வந்து உட்காந்துருங்க, முன்னாடி தீர்ப்பு சொல்ல போறோம். நடுவர் நான் நடுவர் தீர்ப்பு சொல்ல போறோம். வந்துருங்க எல்லாம் வந்துருங்க. நண்பர்களே, ஏறத்தாழ ஒரு மணி நேரம் நீங்க பாத்தீங்கன்னா நல்லா சிரித்து மகிழ்ந்தீர்கள், உண்டு மகிழ்ந்தீர்கள், நாங்க நொந்து மகிழ்ந்தோம். அதுல ஒரு மாற்று கருத்துமே கிடையாதுன்னு வச்சுங்களேன். நல்ல தீர்ப்புக்கான ஒரு நேரம் இது. எல்லாருமே ரொம்ப அருமையா பேசினாங்க. எனக்குமே கொஞ்சம் பட்டிமன்றத்தை வந்து வெளில விட்டேன். ஏன்னா இவர் வந்து மச்சி நிச்சி கல்யாணம் எனக்கு தெரிஞ்சு யாருமே அதை பேசல. அவங்க சொன்னது தம்பி கல்யாணம். இவருக்கு புத்தி எங்க போகுது பாருங்க. மச்சி நிச்சிகள் அதுக்கு அந்த அம்மா அந்த சின்ன தம்பில கவுண்டர் பண்ணி மேல கைது என்ன இவருக்கு தட்டுறீங்க? இவரு தான் பட்டிமன்றத்திலே டர்னிங் பாயிண்ட். அவருக்கு தான் தட்டிட்டு இருக்கோம். எங்கேருந்து நான் மச்சி நிச்சி வந்தாங்க உள்ளன்னு பார்த்தா நான் ஒரு நிமிஷம் பதவிப்பேன். ஏமா பார்த்து கரெக்ட் பண்ணிக்கோங்க, நீங்க கரெக்ட் பண்ணுங்கம்மா. அவரு கரெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அது எனக்கு தெரியாது. நான் ரேஷன் கடை ஆதார் கார்டு வாங்கிட்டு பட்டிமன்றம் நடத்திட்டு இருக்கிறேன். ஏதோ கூப்பிட்டாங்கன்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா அதனால ரொம்ப அழகா எல்லாருமே பேசினாங்க, பாட்டு பாடினாங்க, சிந்தனைக்காக சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க, சேமிக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. 1ஆம் தேதி 4 டிஜிட் இருக்குன்னாங்க, கடைசி 4 2 டிஜிட் இருக்குன்னாங்க. எல்லாமே உங்களோட மைண்டுக்குள்ள போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால இப்போ தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா சேமிப்பில் சிறந்தவர்கள் நான் வாட்ஸ்அப்ல அனுப்பி கொடுக்குமா? சேமிப்பில் சிறந்தவர்கள் ஏன்னா கடைசி பேப்பரை காணுமா? கடைசி பேப்பரை காணும். தீர்ப்பை நான் வாட்ஸ்அப்ல அனுப்பட்டுமா? அதனால சேமிப்பில் சிறந்தவர்கள் கணவனா மனைவியா, இதுதான் தலைப்பு. பாதி பேர் நேரம் நீங்க அவங்க பேசுறத வச்சு எல்லாமே முடிவு பண்ணியிருப்பீங்க. கணவன் அப்படின்னா என்ன அப்படின்னா கண். அவன் வந்து கண் போன்று தன் குடும்பத்தை பார்ப்பான். ஏன் கண் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா ஒரு எமோஷனல் ஆனாவே உங்க கண்ணுல இருந்து ஆட்டோமேட்டிக்கா தண்ணி வந்துடும். ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா நம்ம கண்ணுல இருந்து சில விஷயங்களை பிரதிபலிக்க முடியும். அதனால கண் அவன். அதனாலதான் அவனை வந்து கணவன் என்று சொன்னாங்க. பெண்கள் வந்து சமைச்சா மட்டும் போதுமா? சமாளிக்கணும்ல, எவ்வளவோ சூழ்நிலையை சமாளிக்கணும். அப்ப சமைச்சிட்டேன் அடுப்படியில் மட்டும் இருந்தா பத்தாது இல்ல. சில பேர்லாம் பாத்தீங்கன்னா அந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மனைவி சம்பாதிக்கிற மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அவங்க அடுப்புல நின்னா குழந்தை புருஷன் இடுப்புல இருக்கும், இல்லைன்னா அந்த குடும்பம் நடக்காது. அதனால கண் போன்று தன் குடும்பத்தை பார்ப்பவன் தான் கணவன். அவங்க தான் வெளியில போய் வேலை செய்யறாங்க, 10 இடத்துல 10 பேரை பார்க்கறாங்க, 10 சூழ்நிலை சந்திக்கிறாங்க, 10 விஷயத்தை பார்க்கறாங்க. வீட்டுக்குள்ள நுழையும் போதே மனைவி வந்து டக்குனு சினிமாக்கு போலாமான்னு கேட்பாங்க, இல்லை சாப்பிட போலாமான்னு கேட்பாங்க. அன்னைக்கு அவருக்கு என்ன நடந்துச்சு, என்ன சூழல்ல இருந்தாருன்னு ஒருத்தர் கேட்டதே கிடையாது. அப்ப அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய கணவனுக்கு தான் சேமிப்புனா என்ன, எதுல சேமிக்கணும், எப்படி சேமிக்கணும், எதுல சேமித்தா சரி வரும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே தெரியும். அதனால நான் வந்து இந்த பக்கம் கணவன் பேசிட முடியுமா? எல்லாம் அஞ்சரை பெட்டியை பத்தி எல்லாம் பேசுறீங்க. அஞ்சரை பெட்டியை பிக்ஸ்டு, அஞ்சரை பெட்டியை அஞ்சல் நிலையத்துக்கு கொண்டு சென்றவன் கணவன். கரெக்டுங்களா? இதெல்லாம் நீங்க கைத்தணும். அதுக்கப்புறம் மேலே டப்பால சேர்த்து வச்சோம் நாங்க டப்பாவை பிக்ஸ்ட் டெபாசிட்டாக கொண்டு போனவனும் கணவன். அப்ப இந்த அளவுக்கு வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோட, ஒரு முற்போக்கு சிந்தனையோட ஒரு குடும்பத்தை எடுத்து நடத்தி ஒரு ஆழ்கடலில் நாம் சென்றாலும் அதை மீள்வதற்காக செய்வதுதான் கணவன். அவருக்கு தான் எல்லா விஷயமும் தெரியும். எத்தனை மனைவிமார்கள் துணிஞ்சு கடன் வாங்கிருக்கீங்க? உங்க சொந்த தம்பிக்கிட்டே முதல்ல வாங்கி கொடுக்க மாட்டீங்க, சொந்த தங்கச்சிக்கிட்ட வாங்கி கொடுக்க மாட்டீங்க. ஆனா நமக்கு இங்க இருக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா அதுவும் மேக்கப் போடுற அளவுக்கு தான் நம்மளோட நிலைமையா இருக்கும். என் தங்கச்சி வீட்டுக்காரர் எவ்வளவு சம்பாதிக்கிறாரு தெரியுமா? நாளைக்கு அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது இந்த ட்ரெஸ்ஸையா போட்டுற போறீங்க. ஏமா 5 செல்ஃபுக்குள்ள புடவையை வச்சுட்டு அவன் பாவம் ஒரு செல்ஃப்ல ஒரு வேறு சட்டை வச்சிருக்கான். உனக்கு அப்பதான் தெரியுமா இந்த புடவை இந்த ட்ரெஸ்ல நீங்க போட்டு வர போறீங்களான்னு. அந்த அளவுக்கெல்லாம் தன்னை தாழ்த்தி கொண்டு தன்னுடைய கால் அழுக்காக இருந்தாலும் தன் குடும்பம் வந்து அழகாக காணிக்க வேண்டும், காண்பிக்க வேண்டும் என்பதற்காக அயராக உழைத்து கொண்டிருப்பவன் தான் கணவன். அதனால நீங்க சேமிப்பாக இருக்கட்டும், செயல் வீரராக இருக்கட்டும், அது எல்லாமே நீங்க கணவன் அப்படின்னு சில பாயிண்டை எடுத்து நம்ம வைக்கும் போது கணவன் நம்ம சொல்லிட முடியாது.
ஏன் அப்படின்னா மனைவின்னு இருக்கிறாங்க. மனைவினா யாரு? மனைவினா யாரு? அதை நாம சொல்லணும். மனையை விரிவாக்குவோம், மனையை விரிவாக்குவோம். அவ வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு குழந்தையே பிறக்குது. அவ வந்ததுக்கு அப்புறம் தான் 4 சொந்தங்கள் வருது. நம்ம சொந்தங்கள் இல்ல. நம்ம தம்பி ரொம்ப அழகா சொன்னாரு, எனக்கு 2 அம்மா 2 அப்பா 2 மனைவி. வேற பசிக்குதா, ஒரே பதக்கமா 2 அம்மா 2 அப்பான்னு. அப்ப யார் இந்த காலத்துல ஒரு மருமகன் சொல்லுவானா தன் மனைவியோடைய அம்மா அப்பாவை மகன், நான் அவங்களுக்கு ஒரு மகன், அவங்க எனக்கு ஒரு தாய்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்தை சொல்லுகிறான் என்றால் அப்ப எந்த அளவுக்கு அவங்க வீட்டுல வந்து அவங்க மனைவி வச்சிருப்பாங்க, அவரை அவங்களுடைய மாமனார் மாமியார் வீட்டுல எந்த அளவுக்கு வச்சிருப்பாங்க. அப்ப மனைவி என்றால் மனையை விரிவாக்குவது. அவ வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த குடும்பமே பெருசாகும். இந்த பக்கத்துல 4 சொந்தங்கள் வரும், அந்த பக்கத்துல 4 சொந்தங்கள் வரும். நீங்க ஒரு சாதாரணமான விஷயங்கள் நீங்க பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, ஐயோ உனக்கு ஒண்ணும் தெரியாது, அவன் கல்யாணம் அவன் பேசினா கரெக்டா இருக்கா அப்படிமா. அப்ப மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்முடைய மனை விரிவாக்கப்படுகிறது. ஆனால் மனைவிக்கான சேமிப்புகள் உண்டா? முதல்ல நீங்க சம்பளத்தை சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்ப எங்க அந்த அம்மா சேமிக்கும்? எத்தனை பேருக்கு குறிப்பிட்ட ஒரு சிம் கார்டை கொடுத்து நீ இதுக்குள்ளதான் பேசணும், 30 ரியாலுக்கு மேல நீ ரீசார்ஜ் பண்ண பிச்சு போடுவோம் பிச்சுன்னு அடக்கி உடக்கி எத்தனை ஆண்கள் தன் மனைவி வச்சிருக்காங்க. அப்ப சேமிப்புக்கான வாய்ப்புகளை கொடுக்குறீங்களா? கிடையாது. அவங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டை பத்தி சொல்லி கொடுத்துருக்கீங்களா? கிடையாது. அவங்களுக்கு வந்து முதல்ல நம்மளுடைய சம்பளம் இவ்வளவு இருக்கு இப்படி இருக்குன்னு ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? கிடையாது. அவங்களுக்கு எந்த ஒரு உரிமையுமே கொடுத்தது கிடையாது, அவங்களுக்கு எதையுமே சொல்லது கிடையாது. அப்ப இருந்தாலும் முட்டி மோதி அவங்க எப்ப தன்னுடைய வீரியத்தை காட்ட முடியும் என்றால் மிக அழகா சொன்னார். காஃபி டே 2019 ஜூலைல சித்தார்த் அவர்கள் காலையில 6:30 மணிக்கு வாக்கிங் போறேன்னு சொல்லி தன்னை தானே உயிரை மாய்த்து கொண்டார். 2029 ஜூலைல 7200 கோடி அவருடைய கடன். அவங்க மனைவி சற்றும் தளரவில்லை. ஏறத்தாழ 1.5 ஆண்டுகள், கிட்டத்தட்ட டிசம்பர் 2020, உங்க எல்லாருக்குமே தெரியும், உலகத்தையே உலுக்கிட்டு இருந்த சமயம் கோவிட் சமயம். அந்த சமயத்துல அந்த அம்மா 25,000 எம்ப்ளாய்க்கு ஒரு லெட்டர் அனுப்பிச்சாங்க. என்ன நம்புங்க, நான் உங்களுக்கு நிச்சயமா நான் நல்லது பண்ணுவேன், அதனால நீங்க யாரும் வேலையை விட்டு போயிடாதீங்க, நான் கடனை மீட்டெடுப்பேன் என்று சொல்லி ஏறத்தாழ 6-7 மாதங்களில் 3600 கோடியாக குறைத்தார்கள். ஏறத்தாழ 50% குறைத்தார்கள். அப்ப எவ்வளவு யுக்தியை கையாண்டிருக்கணும். தன் கணவன் அந்த மனைவிக்கு சொல்லி கொடுத்துருப்பாரா? சொல்லி கொடுத்துருந்தானா ஏன் 1.5 வருஷம் ஆகுது? அப்ப மனைவிக்கு சேமிக்கக்கூடிய திறன், முன்னே வரக்கூடிய திறன் எல்லாமே இருக்கு. நீங்க என்னங்க பண்றீங்க? ஆன்லைன் ரவில மட்டும் விடுங்க. என்னைக்கா ஒரு நாள் ஸ்கூல் ஃப்ரெண்டுக்கு இன்னைக்கு கடன் கொடுக்குறீங்க, கேட்டா அவன் பாட்டிலுக்கு ஊறுகாய் வாங்கிட்டு வந்தாங்கிறீங்க, ஊறுகாய்க்கு பாட்டில் வாங்கிட்டு வந்தாங்கிறீங்க. எங்கேயாவது மனைவியை சொல்லியிருப்பீங்களா நான் அவனுக்கு ஒரு 10 லட்ச ரூபா கடன் கொடுத்துருக்கேன்? இல்ல கேட்டுட்டு தான் கொடுப்பீங்களா? அப்ப அவர்களை இல்லாத ஒரு நிலைமைக்கு தள்ளுபோது யார்? ஒரு ஆண். அப்ப பெண்ணுக்கு ஒண்ணும் தெரியாது ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லிட்டே போறீங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்ல ஜோத்பூர் என்ற மாகாணத்தில் ஆயிஷா என்ற ஒரு பெண், அவங்களுடைய கணவர் இறந்து விட்டார். 2 குழந்தைகளுடன் தத்தளித்துக் கொண்டிருக்கும் அவர்களுடைய படிப்பு அளவுக்கு அவருக்கு கிடைத்த வேலையே துப்புரவு தொழிலாளி வேலை மட்டும்தான் அவங்களுக்கு கிடைச்சு. அந்த துப்புரவு தொழிலாளி வேலையை செய்து கொண்டு பல பாரங்களையும் பல துயரங்களையும் தாங்கிக் கொண்டு அந்த பெண்மணி அந்த வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கும் போது மேற்கொண்டு படித்து அதே ஊர்ல ஒரு துணை கலெக்டராக மாறி இருக்கிறாள் என்றால் அது சாதாரண விஷயம் கிடையாது. எத்தனை பேருக்கு நீங்க பெண்களுக்கான அந்த வாய்ப்பை கொடுக்குறீங்க? ICPF இன்சூரன்ஸ் பத்தி பேசினாங்க. இங்க எல்லாருமே சந்தோஷமா வாழதான் வந்திருக்கோம். எங்கேயோ ஒரு தடவை ஒரு தவறான ஒரு சம்பவம் நடந்து விட்டால், அந்த கணவன் இறந்து விட்டால் அந்த மனைவிக்கு என்ன இருக்கு? ஒரு இருட்டு அறையில் போய் விடுகிறார்கள். எத்தனை பேர் வீட்டுல பேக்கப் இருக்கும், எத்தனை பேர் வீட்டுல எடுத்து பார்த்துக்குவாங்க, எத்தனை பேர் வீட்டுல செஞ்சுக்கிறாங்க. ஒரு 100,000 ரியால் அப்படிங்கிற நம்ம ஊர் காசுக்கு 22 லட்சம் ரூபாய் வரும். இந்த பணத்தை அந்த பெண்ணுக்கு சென்றடைந்தால் அவள் இருக்கக்கூடிய மீதி காலத்தை ஒரு 5 வருடமோ 10 வருடமோ தன் பிள்ளைகள் பெருதையாக ஆகிவிட்டால் அது வரைக்கும் அவர் கண்ணீர் சிந்தாமல் அவர் வந்து இருக்க முடியும். யாராவது அதை பத்தி யோசிச்சிருக்கோமா? கிடையாது. அப்ப சேமிப்பு 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 பெண்களுக்கு தெரியாத ஆண்களுக்கு எல்லாமே தெரியும், ஆனால் அவர்கள் செய்வதில்லை. இறுதியாகவும் உறுதியாகவும் நான் என் தீர்ப்பை முன்வைக்க வேண்டும் என்றால் உங்களுக்காக என்ன சொல்லலாம் நீங்களே சொல்லுங்க. எத்தனை பேர் ஆண்கள் கை தூக்குறீங்க? சேமிப்பில் சிறந்தவர்கள் ஆண்கள் எத்தனை பேர் கை தூக்குறீங்க? சேமிப்பில் சிறந்தவர்கள் மனைவியே எத்தனை பேர் கை தூக்குறீங்க? ஆண்களும் பெண்களும் இருவருமே சொல்றாங்க. கையை கீழே போடுங்க, நான் கொஞ்ச நேரம் பேசணும். பாருங்க, இது அடுத்த தலைப்பு. சேமிப்பில் சிறந்தவர்கள் பிள்ளைகள், இது அடுத்த தலைப்பு.
அப்ப கணவன் இந்த பக்கமும் எவ்வளவோ முயற்சி செய்யறாங்க, மனைவி அந்த பக்கமும் எவ்வளவு முயற்சி செய்யறாங்க. ரொம்ப அருமையான ஒரு விடயத்தை எடுத்து வைத்தார் நண்பர் பிரேம்குமார் அவர்கள். கோவிட் காலத்தில் வெளியில கூட போக முடியாது, வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி எடுத்துட்டு வந்து கொடுத்த காசை வச்சுதான் நம்ம வந்து குழம்பு ஓடணும் அப்படிங்கிற. அப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும் பொழுது நம்ம எதங்க நம்ம வந்து கஷ்டமா பார்ப்போம். நமக்கு ஒரு தேவை, அந்த தேவைக்கு அது இல்லை என்றால் அதுதான் ஒரு உண்மையான ஒரு மனிதனுடைய வலி. அப்ப அந்த வலிக்கு நம்ம கூட பின்ன நிற்பது யாரு? பொருளாதாரம் இல்லாமல் உங்களால் சேமிக்க முடியுமா? நான் சொன்ன வார்த்தை திரும்ப சொல்லுங்க. பொருளாதாரம், அதிலேயே நான் தாரம் வந்து விடுகிறேன். அப்ப இதுலயே உங்களுக்கு பாதி தீர்ப்பு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மண்ணில், இந்த உலகம் தாங்குவது மண்ணில் இல்லை, பெண்ணில் தான் என்று சொல்லி சேமிப்பு சிறந்தவள் மனைவியே. அவருக்கு வாய்ப்பை கொடுங்கள், அவளுக்கு வாய்ப்பை கொடுங்கள், அவளுக்கு வழியை விடுங்கள், அவளுக்கு சொல்லிக் கொடுங்கள், அவளுக்கான வாய்ப்பை கொடுங்கள். எனவே சேமிப்பில் தெரிந்தவர்கள் ஆண்கள், சேமிப்பில் சிறந்தவர்கள் பெண்களே என்று சொல்லி என் வாதத்தை நான் முடிக்கின்றேன். நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த பட்டிமன்றத்தை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பட்டிமன்றம் முடிஞ்சிருச்சு. அதுக்கு லைவ் உதாரணம் அக்காவை சொல்லணுமா? அடுத்து அணி தலைவர்கள் திரு தம்பி பிரேம்குமார், சகோதரி சுகந்தி பிரேம்குமார் இருவரையும் மேடை கலைகிறோம். சதீஷ்குமார், திவ்யா குமார் இருவருக்கும் உங்களது சிறிய அன்பளிப்பு. அடுத்து அது முதல் பட்டிமன்றம் சொல்லி எல்லாரும் ஏமாத்திட்டாப்ல. தம்பி சுதாகரன், காயத்ரி சுதாகர் இருவரும் மிக திறமையாக அருமையாக எல்லாரையும் முயற்சிகளுக்கு தமிழர்கள் மகிழ்வதன் சார்பாக எங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒரு சிறிய அன்பளிப்பு. மொபைல் ஃப்ரெண்ட்ஸ் கேமரா தொடச்சிட்டு ரொம்ப பிளராக இருக்கும்.